हरे कृष्ण माताजी। हरे कृष्ण। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वाञ्छाकल्पतरुभयश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामा राम राम हरे हरे। मूकं करोति वाचालं पंकुं लंकयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानंद ईश्वरं। हरि ओम तत्सत्। नमस्तस्मै भगवता कृष्णाय अद्भुतकर्मणे अनन्तायादिभूताय भूतस्थायात्मने நமः। அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாக, எல்லையற்ற ஆதாரமாக, நிரந்தர மையமாக, ஒவ்வொரு செயலும் ஆச்சரியத்தை தரக்கூடிய அந்த பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திர தஸ்ய நாமானி யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவ. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, உங்களை இந்த பக்தி சாஸ்திரி ஆன்மீக கல்வியில் அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் அபய் சரணானந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையோடும், ஆன்மீக ஆச்சாரியருடைய கருணையோடும், மூத்த வைஷ்ணவருடைய கருணையோடும் நாம் அவர்களை பிரார்த்தனை செய்து இந்த ஆன்மீக கல்வியை சிறப்பாக நாம் கற்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு வகுப்பை நாம் துவங்க இருக்கிறோம். நம்ம இப்போ 17வது அத்தியாயம், 16 அத்தியாயம் பார்த்தாச்சு. 17வது அத்தியாயம், அதாவது நம்பிக்கையின் பிரிவுகள், ஆங்கிலத்துல டிவிஷன்ஸ் ஆஃப் ஃபெய்த். எப்படி இந்த சமயத்தில், அதாவது ஆன்மீகத்தில் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை ஏற்படுகிறது, எந்தெந்த குணங்களின் மீது நம்பிக்கை ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு பிரிவு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா, 16வது அத்தியாயம் அந்த மரம் இல்லையா, 15வது அதற்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பௌதீக உலகம், ஒரு பிரதிபலிப்பு, ஆன்மீக உலகத்தின் பிரதிபலிப்பு, ஒரு ஆலமரம் தலைகீழாக ஆன்மீக உலகத்திலிருந்து பிரதிபலிப்பது போல. அப்படி பார்க்கும் பொழுது பல்வேறு வகையான திவ்யமான குணங்கள் அவங்களை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மரம் எப்படி வளர்கிறதோ அது போல அந்த திவ்ய குணங்கள் மேல் உலகை நோக்கி நம்மை எடுத்து செல்வதற்கு வளர்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம் சென்ற அத்தியாயத்தில். அது போல அசுர குணங்கள் படைத்தவர்கள், திவ்ய குணங்கள் படைத்தவர்கள், அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், எந்த மனநிலை அவர்களை எந்த நோக்கு, இன் விச் டைரக்ஷன் இட் டேக்ஸ் தம், டிரைவ்ஸ் தம், ரொம்ப ஒரு கீழ்நிலையான ஒரு நிலையிலிருந்து அவங்க மேல் செல்ல வேண்டும், எப்படி ஒரு மரம் வளர்கிறதோ அது போல பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி விவரிக்கப்பட்டது. அதே போல இறுதியாக பகவான் கிருஷ்ணர் நம்பிக்கை எப்படி சாஸ்திரங்களை ஒரு திவ்யமானதாக மனதில் கருதி அவர்கள் ஒரு தெய்வீக குணம் படைத்தவர்கள், டிவைன் குவாலிட்டிஸ் இல்லையா, டிவைன் அண்ட் டிமானிக் மென்டாலிட்டி நம்ம பார்த்தோம்ல, அது போல நம்பிக்கையற்றவர்கள் ஒரு அசுர குணம் படைத்தவர்களாக பார்க்கப்படுகிறது. சோ அதனால அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நம்ம இங்க பார்க்கிறோம் அப்படின்னா, நம்பிக்கையின் பிரிவுகள், எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த இலக்கியம், இந்த ஆன்மீகத்தின் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்குணங்கள், அப்பனா அந்த முக்குணங்களுக்கு ஏற்றாற் போல ஒவ்வொருவருடைய நம்பிக்கை. சோ அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஒரு 17வது அத்தியாயத்தை ஸ்ரத்தா த்ரை விபாக யோகா, ஸ்ரத்தா மீன்ஸ் வாட், நம்பிக்கை, த்ரை 3, விபாக குணங்கள், யோக அந்த 3 குணங்கள் உடைய நம்பிக்கை உடைய அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். சோ அந்த மாதிரி இந்த தொடர்ச்சியை பார்க்கும்போது அசுர குணங்கள், திவ்யமான குணங்கள், அதனுடைய தொடர்ச்சியாக அந்த 3 குணங்களும் கடைசியா 16வது அத்தியாயத்தினுடைய இறுதி
பகுதியில வந்து பகவான் கிருஷ்ணர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்பிக்கையற்றவர்கள் அவர்கள் வந்து ஒரு முழுமையான செயல்கள். காரணம் என்ன அப்படின்னா, சாஸ்திரங்களை அவர்கள் நம்பாத நிலையில் அவர்களால் முழுமை அடைய முடியாது. தே cannot attain perfection. முழுமை அடைய முடியாது. அதனால சாஸ்திரங்களை வந்து நிச்சயமாக ஒருவர் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லையா? சோ இங்க வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த 16வது அத்தியாயம் அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க பகவான் கிருஷ்ணர் தான் அந்த அத்தியாயத்துல வந்து பேசியிருக்காரு. அர்ஜுனன் வந்து ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை. இங்க என்ன ஆக போகுது அப்படின்னா, முதல் முறையாக, அதாவது அவ்வளவு நேரம் பகவான் கிருஷ்ணர் அங்க பேசிட்டு இருந்தவரு, அது எல்லா விஷயங்களையும் கேட்ட அர்ஜுனன் இப்பொழுது ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறார். என்ன மாதிரி சந்தேகம் எழுப்புகிறார் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அத்தியாயத்தினுடைய ஒரு துவக்கமாக நமக்கு அமைகிறது. எப்படி ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 16வது அத்தியாயம் முடிவு நம்பிக்கையற்றவர்கள் அப்படின்னு. அப்ப நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த குணங்களுக்கு ஏற்றாற் போல, அந்த ஜட இயற்கை முக்குணங்கள் அதெல்லாம் ஏற்றாற் போல எந்த குணத்தில் மனிதர்கள் தங்களை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்களோ அதற்கு ஏற்றாற் போல அவர்களுடைய குணநலன்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய புரிதல், இது எல்லாமே அந்த குணங்கள்ல எப்படி இருக்காங்களோ அதற்கு ஏற்றாற் போலத்தான் அமைகிறது. சோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இங்கு அர்ஜுனன் கேள்வி கேட்க போறான். இந்த ஒரு அத்தியாயத்துல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 28 ஸ்லோகங்கள் இருக்கிறது. இந்த 28 ஸ்லோகங்களை வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு 6 பகுதிகளாக நம்மளால பிரிக்க முடியும். நம்ம வந்து இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் முதல் 10 ஸ்லோகங்களுக்கான ஒரு புரிதலை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல 7 ஸ்லோகங்கள் எப்படிப்பட்டது என்றால், எந்த மாதிரி குணங்களில் இருப்பவர்கள், முக்குணங்கள் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த முக்குணங்களில் இருப்பவர்கள் அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய வழிபாட்டு முறை. அதாவது குணங்கள்ல எந்த குணம் வேணாலும் இருக்கலாம், அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கும், அந்த குணங்களில் இருப்பவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும், அதே போல அவர்களுடைய வழிபாட்டு முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அந்த 7 ஸ்லோகங்கள். முதல் 7 ஸ்லோகங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் நம்ம வந்து பார்க்கிறோம் இல்லையா. இன்னைக்கு வந்து சமுதாயத்துல நம்ம பார்க்கும்போது பல்வேறு வகையான மனிதர்கள் பல்வேறு வகையான வழிபாடுகள் செய்யறாங்க இல்லையா. சோ அது எதனால அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை ஏற்படுது அப்படிங்கிறது தான் பகவான் இங்கு விவரமாக கூறுகிறார். அடுத்தது வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு குணங்களில் இருப்பவர்கள் அவர்களுடைய உணவு பழக்கங்கள், அவர்கள் செய்யக்கூடிய தியாகங்கள், அவர்கள் செய்யக்கூடிய கடுமையான பிரதங்கள், ஆஸ்ட்ரிட்டின்னு சொல்லுவோம்ல, அவர்கள் செய்யக்கூடிய தானங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு முயற்சிகளும் எந்தெந்த குணநலங்களில் இருக்கும், எந்த மோட்ஸ்ல அவங்க பண்ணுவாங்க, அவங்க பண்ணக்கூடிய சாக்ரிஃபைசஸ் எப்படி இருக்கும், ஆஸ்டிரிட்டி கடுமையான ஒரு விரதம் முறை இல்லையா, அந்த ஆஸ்டிரிட்டி எப்படி இருக்கும், அது போல அவர்கள் தரக்கூடிய தானங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம். இறுதி பகுதி ஓம் தட் சத் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விளக்கம். நம்ம செய்யக்கூடிய எல்லாமே வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஓம் தட் சத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை செய்யும் போது அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூறப்படுகிறது. நம்ம செய்யக்கூடிய செயல்களை ஆன்மீகமயமாக்குவது. நிறைய செயல்கள் செய்யறோம்ல, நம்ம வந்து தெரியாமலேயே ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக ஃபாஸ்டிங் இருப்பாங்க, தேவ வழிபாட்டு முறையே அந்த ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அப்படிங்கும் போது இந்த ஓம் தட் சத்தை எப்படி அதை ஆன்மீகமயமாக்குவது, அது ஒரு பலன் உள்ளதாக நம்ம செய்ய போகிற விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த ஓம் தட் சத்துல. சோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரிவுகள். முதல் 7 ஸ்லோகங்கள் நான் சொன்ன மாதிரி செயல்கள், வழிபாட்டு முறைகள், அவர்கள் எது போன்ற குணங்களில் செய்கிறார்கள், நம்பிக்கைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது முதல் 7 ஸ்லோகங்கள் அப்படின்னு சொன்னோம். அதுல குறிப்பாக முதல் 3 ஸ்லோகங்கள் அந்த குணங்கள் ஒருவனை எப்படி கட்டுப்படுத்துகிறது, கட்டுப்படுத்தி அந்த நம்பிக்கையை அந்த நம்பிக்கை எப்படி எடுத்து செல்வது அப்படிங்கிறதுக்கு அந்த குணங்கள் அவனுக்கு உதவுகின்றன. அந்த குணங்கள் தான், ஃபார் எக்ஸாம்பிள் தமோ குணத்துல ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது அப்படின்னா அவனுடைய நம்பிக்கை அந்த தமோ குணத்துல இருக்கிறதால
அந்த குணத்துல இருக்கிறதால அத வந்து ரொம்பவும் ஆணித்தரமாக அந்த நம்பிக்கையை அவனுக்கு வலுவூற்றுகிறது. ஆக்சுவலி that mode is dictating him where to keep the faith. அது முதல் 3 ஸ்லோகங்கள்ல. அதன் பிறகு 5, 6 எந்தெந்த குணங்களில் இருப்பவர்கள் வழிபாட்டு முறைகள். சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் தேவ வழிபாடு செய்வார்கள். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வணங்குவார்கள். அறியாமையில் இருப்பவர்கள் அவர்கள் பேய் பிசாசுகள், சித்தி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பேய்கள், பூத கணங்களை நாடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனை. 7வது ஸ்லோகத்துல அவர்களுடைய உணவு பழக்கத்தின் மூலமாக அவர்கள் எப்படிப்பட்ட உணவுகளை உண்கிறார்களோ, அவங்களுடைய சாப்பாட்டு முறையை பார்க்கும்போது அது மூலமாக அவங்க எப்படிலாம் இந்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டு வழிபாட்டு முறையில் மாற்றம் ஏற்படுகிறது. ஸோ 7 பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளுடைய உணவு பழக்கத்தின் மூலமாக நம்முடைய வழிபாட்டு முறையில மிகப்பெரிய ஒரு தாக்கம் அந்த உணவு சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு ஏற்படுகிறது. அப்படின்னு இஸ்கான்ல எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம நிறைய எதற்காக வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த பழக்கம், அந்த உணவு நம்மளை வந்து ஒரு சுத்தமான தூய்மையான ஒரு ஆன்மீக நிலைக்கு அது எடுத்து செல்லாது அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அறியாமையில் உள்ள ஒரு உணவு. அது அறியாமையில் உள்ள ஒரு உணவு அப்படிங்கும்போது கிளர்ச்சிகள், உடலில் கிளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய, உணர்ச்சிகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவு வகை அப்படிங்கிறது. பின்னாடி நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஸோ இதுதான் பிரேக்கப். இந்த ஸ்லோகங்களுக்கு வந்து இதுதான் பிரேக்கப். இதுல வந்து முதல் ஸ்லோகம் படிக்க போறோம். இந்த முதல் ஸ்லோகம் நான் சொன்ன மாதிரி அர்ஜுனன் ஒரு குழப்பம் இல்லை அர்ஜுனுக்கு இந்த இடத்துல தான். இவ்வளவு நேரமா பல்வேறு விஷயங்களை 16வது அத்தியாயத்துல பகவான் பேசினதுக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி ஒண்ணு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஃபர்தரா எந்த மாதிரி மக்கள் எந்த மாதிரி பிரார்த்தனை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் கேட்கிறார். அர்ஜுன உவாச்ச ஏ சாஸ்திர விதிம் உட்சர்ஜ்ய யஜந்தே ஸ்ரத்தயான்விதாः தேஷம் நிஷ்டா து கா கிருஷ்ணா சத்வம் ஆஹோ ரஜஸ்தமஹ. மஞ்சுஹாசினி மாதாஜி ஸ்லோகா படிங்கோ, டிரான்ஸ்லேஷன் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண. தண்டவத். அர்ஜுன உவாச்ச ஏ சாஸ்திர விதம் உத்ஸ்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தயான்விதாः தேஷாம் நிஷ்டா து கா கிருஷ்ண சத்வம் ஆஹோ ரஜஸ்தமஹ. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அர்ஜுனன் வினவினான், கிருஷ்ணரே, சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் தங்களது கற்பனைக்கேற்ப வழிபடுபவர்களின் நிலை என்ன? அவர்கள் இருப்பது சத்வகுணத்திலா, ரஜோகுணத்திலா, தமோ குணத்திலா? ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண, தேங்க்யூ. சோ இங்க அர்ஜுனுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏ சாஸ்திர விதிம் உட்சர்ஜ்ய, அதாவது சாஸ்திரங்களை நிராகரிப்பவர்கள். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம வழிபாட்டு முறைகள் எல்லாமே வந்து சாஸ்திரங்கள், நியமங்கள் வந்து சாஸ்திரங்கள்ல இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது சாஸ்திரங்களை இவங்க கம்ப்ளீட்டா நிராகரிக்கிறாங்களே. ஆனால் யஜந்தே ஸ்ரத்தையான்விதா, ரொம்ப ஸ்ரத்தையா நம்பிக்கையோடு அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். நம்ம வந்து ஒரு பிரார்த்தனை செய்யறோம் அப்படிங்கும்போது சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது போல செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அங்கதான் வந்து பகவானை பற்றி, இதுக்கு முன்னாடி 15வது அத்தியாயம் 16வது அத்தியாயம் எல்லாமே பார்த்தோன்னா பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, சாஸ்திரங்கள் என்றாலே என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படின்னா அந்த சாஸ்திரங்கள் மீது நம்பிக்கை இருந்தால்தான் உங்களுக்கு அந்த விஷ்ணுமூர்த்தியை வழங்கக்கூடிய ஒரு பக்குவம், அவரை நம்ம ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுகிறது. ஸோ அதனாலதான் இங்க அர்ஜுனன் கேட்கிறாரு, இவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்களே, சாஸ்திரங்களை ரிஜெக்ட் பண்றாங்க, ஆனா இவங்களுடைய வழிபாட்டு முறை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக, தேஷாம் நிஷ்ட தூ கா கிருஷ்ணா. அப்படின்னா இவங்களுடைய எந்த இயற்கையில் இவர்கள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்கிறார்கள்? சாஸ்திரங்களை கம்ப்ளீட்டா புறக்கணித்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது இவங்க எந்த குணத்துல வந்து இவங்க பண்றாங்க? சத்வம் அஹோ ரஜஸ்தமா, இவங்க வந்து சத்துவ குணத்துல இருக்காங்களா இல்லைன்னா தமோ குணத்துல இருக்காங்களா? 3 குணங்கள், இந்த 3 குணங்கள் அவர்கள் எந்த குணத்தில் இருக்கிறார்கள்? சத்வ ரஜோ தமோ, இதுல எந்த குணத்துல இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்தான் இது.
அந்த ஆலமரத்துக்கு நம்ம திரும்பவும் போகலாம். ஆலமரத்துக்கு திரும்ப போகும்பொழுது அந்த ஆலமரம் என்ன சொல்லுது அப்படின்னா, 14வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா, அந்த ஆலமரம் எப்படி வளர்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பல்வேறு வகையான ஒரு மரம் வளர்ப்பதற்கு நம்ம எப்படி we are putting fertilizers, nourishments we are putting, right? நீர் ஊற்றுகிறோம், அதற்கு தேவையான தாதுக்களை தருகிறோம், எல்லாம் கொடுக்குறோம்ல. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இந்த முக்குணங்கள், அந்த முக்குணங்கள் இருப்பதால் தான் அந்த மரமானது வளர்ந்து கொண்டே போகிறது. அப்படி வளர்ந்து கொண்டே போறதை வச்சு பார்க்கும்போது 15வதுல பகவான் என்ன சொல்றாரு, 16ல என்ன சொன்னாரு பகவான் அப்படிங்கும்போது, 2 வகையான எக்ஸ்ட்ரீம், நார்த் போல் சவுத் போல் சொல்ற மாதிரி, ஒண்ணு தெய்வீக இயல்பு உடையவர்கள், மற்றவர்கள் அசுர இயல்பு உடையவர்கள். அப்படின்னா இவங்கெல்லாம் யாரு? சாஸ்திரத்தை இவங்களை நம்ம அசுரர்கள்னு எடுத்துக்கலாமா, இல்லைன்னா தெய்வீகமானவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம். இவர்கள் எதற்காக செய்கிறார்கள்? இந்த 2 பேருமே நம்பிக்கையற்றவர்கள். நம்பிக்கை இல்லாமல், சாஸ்திரங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இவங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு, ஏதோ ஒரு ஆசை இருக்கிறது. சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இவர்களுடைய வழிபாட்டு முறை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு என்ன கதி ஏற்படும்? நம்ம என்ன சொல்றோம், சாஸ்திரங்களை பேஸ் பண்ணி படிக்கும்போது, நம்மளுடைய செயல்கள் செய்யும் பொழுது புண்ணிய கர்மாவோ பாவ கர்மாவோ சேருது, மீண்டும் நீங்கள் பிறவி எடுக்கிறீர்கள். இல்லையா, விஷ்ணுமூர்த்தியை வணங்கும் போது உங்களுக்கு அந்த சுழற்சியானது தடுத்து நிறுத்தப்படுகிறது. ஜன்ம மிருத்யு ஜராவியாதி, அந்த பிறப்பு தடுத்து நிறுத்தப்பட்டு நீங்கள் பகவானுடைய நித்திய லோகத்தை அடைவீர்கள் அப்படிங்கிறது ஒரு புரிதல் நமக்கு இல்ல. இங்க அர்ஜுனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க செய்யறாங்க, ஏதோ ஒரு பக்தி பண்றாங்க, இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு நீ சொல்ல வேண்டும் அப்படின்னு பகவானை கேட்கிறார். இந்த ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவஹுதி அண்ட் கர்தம முனி, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தேவஹுதி கர்தம முனி தேவஹுதி கபிலதேவர், கர்தம முனியினுடைய மனைவியான தேவஹுதி தன்னுடைய கணவனுக்காக பல்வேறு வகையான பணிவிடைகளை செய்து பௌதீக இச்சைகளில் ரொம்ப அழகா அனுபவிக்கிறாங்க வாழ்க்கைய. ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் சர்வீஸுக்கு அப்புறமா தன்னுடைய கணவன் கர்தம முனி தேவகுதிக்கு பல்வேறு வகையான சுகங்களை தருகிறார். சோ அவர் இந்த இல்லற வாழ்க்கையெல்லாம் துறந்து ஒரு சன்னியாசி நிலை மாதிரி ஒரு வானப்பிரஸ்தா நிலைக்கு அவர் போகும்பொழுது, அப்பொழுது தன்னுடைய தவறை உணர்கிறாள் தேவகுதி. அப்புறம் கபில தேவர் மகனாக தோன்றி அந்த ஒரு பிரார்த்தனை செய்வதன் மூலமாக, எல்லாமே பெண் குழந்தைகளாக இருந்த தேவகுதிக்கு பகவான் கபில தேவராக தோன்றி தன்னுடைய தாயை இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆன்மீக விஷயங்கள், இந்த சாங்கிய தத்துவம் அங்கதான் கொடுக்கப்படுகிறது, தேவகுதிக்கு தரப்படுகிறது. கிட்டத்தட்ட இங்க அர்ஜுனனுக்கு பகவான் எப்படி விளக்கம் தருகிறாரோ அது போல கபில தேவர் தேவகுதிக்கு, பட் அர்ஜுனனுக்கு கொஞ்சம் ஹை பிலசாபிக்கல் பிரீச்சிங், போதனைகள், உயர்ந்த தத்துவ போதனைகள் தரப்படுகிறது. அங்க ஒரு ஃபவுண்டேஷன், ஃபண்டமெண்டலா சாங்கிய தத்துவம் அப்படிங்கிறது ஆராய்ச்சி அடிப்படை, பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து புரிந்து கொள்வது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அங்க தேவகுதி கபில தேவரை பார்த்து ஆல்மோஸ்ட் இதே மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாங்க. லக்ஷணம் மகத் ஆதினம் பிரகிருதே புருஷஸ்ய ஸ்வரூபம் லக்ஷதே மீஷம் ஏன தத் பரமார்த்திகம். 3rd canto 29th chapter ஸ்லோகா 1 and 2. அதுல சொல்லும்போது பகவான்கிட்ட சொல்றாங்க தேவகுதி, எனக்கு பல்வேறு விளக்கங்கள் நீங்க நிறைய கொடுத்துட்டீங்க, ஜட இயற்கையை பத்தி நிறைய கொடுத்துட்டீங்க, ஆத்மாவினுடைய குணங்களை பத்தி கொடுத்துட்டீங்க, சாங்கிய தத்துவத்தை பற்றி கொடுத்துட்டீங்க, எல்லாமே கொடுத்துட்டீங்க. ஆனா இவ்வளவு தத்துவத்திற்கும் அப்பாற்பட்ட நிலையில் உண்மையான பக்தி தொண்டு என்பது என்ன? இப்ப இங்க அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்கிறாரு, இவங்க சாஸ்திரத்தை நம்பாம இவங்க ஏதோ ஒரு பயிற்சி பண்றாங்க, இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு. இங்க கபில தேவரிடம் தேவகுதி கேட்ட கேள்வியை பாருங்களேன், ஆல்மோஸ்ட் சிமிலரான ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் தான் ஷீஸ் ஆஸ்கிங். எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டீங்க, சாங்கிய தத்துவம் முழுக்க முழுக்க சொல்லி கொடுத்துட்டீங்க, பல்வேறு வகையான தத்துவங்களை எல்லாமே கொடுத்துட்டீங்க, இந்த தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் வேற ஏதாச்சும் பக்தி தொண்டு இருக்கிறதா? இங்க டைரக்டா கேட்கிறாரு அர்ஜுன். இவங்க எல்லாமே அதை புரிஞ்சுக்காம வேற ஏதோ பண்றாங்க. இங்க இவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேல ஏதாச்சும் இருக்கா? டிவோஷனல் சர்வீஸ்னா என்ன, அவங்க என்ன மாதிரி பண்றாங்க, இந்த தத்துவத்துக்கு அப்பாற்பட்டு அவர்கள் ஏதேனும் செய்கிறார்களா அப்படின்னு.
இப்ப இதே மாதிரி இது யாருக்காக கேட்கப்பட்ட கேள்வி? அர்ஜுனன் கேட்ட கேள்வி யாருக்காக கேட்ட கேள்வி? சமுதாயத்திற்காக கேட்டு, அவருக்காக கேட்டுக்கல. ஏன்னா அவருக்கு வந்து ஃபுல்லி ஃபர்ம் பிலீஃப் பக்தி யோகாவை பத்தி. இந்த ஸ்டேஜ்ல இந்த 17th சாப்டர்லாம் வரும்போது பக்தி யோகாவை பத்தி நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு அவருக்கு. பரம் பிரம்மா பரம் தாமா 10th சாப்டர்லயே வந்து அக்செப்டட் இல்ல. ஆனால் இது சமுதாயத்திற்காக ஒரு கேள்வி, மற்ற மக்களுக்காக கேட்ட கேள்வி. அதே போலத்தான் நீங்க தேவகுதியும் பொதுவான விஷயங்கள் யாராச்சும் இருக்காங்களா, அவங்களும் வந்து ஷீ இஸ் ஆல்சோ கெட்டிங் ஹைலைட்டட். டிவோஷனல் சர்வீஸை பத்தி நிறைய சொல்றாரு. இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர் 29th சாப்டர் ஆஃப் 3rd canto எல்லாம் பார்க்கும்போது எக்ஸிகியூஷன் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ் எப்படி வந்து பக்தி செய்வது அப்படிங்கிறத பத்தி. இதே மாதிரி இன்னொரு ஒரு கேள்வி பாகவதத்துல யாரு கேட்டா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கேள்வி 3 விதமாக பாகவதத்தில் கேட்கப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து பகவத்கீதாவை நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி பாகவதத்திலையும் கேள்விகள் கேட்கப்படுகின்றன. யார் கேட்டா? நைமிஷாரண்யத்துல இந்த முனிவர்கள் கேக்குறாங்களா பிரபு? ஓகே, நைமிஷாரண்யத்துல முனிவர்கள் கேட்கிறாங்க. நைமிஷாரண்யத்துல அவங்க கேட்கிற கேள்வி வந்து வேற மாதிரி கேள்வி. பட் இட் இஸ் அ கண்டினியூவேஷன். பரீட்சத் மகாராஜா வந்து கேட்கிறார் இல்லையா? ஃபர்ஸ்ட் பரீட்சத் மகாராஜா கேட்கிற 2 கேள்விகள் என்ன கேள்விகள்? பரீட்சத் மகாராஜா கேட்கறது பிராமணர்கள்ட்ட கேட்கிறாரு. அதே கேள்வியை சுகதேவ கோஸ்வாமி கிட்ட கேட்கிறாரு. 7 நாட்கள் எனக்கு மரணம் ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பரீட்சத் மகாராஜா என்ன பண்றாரு? போறாரு. போகும்போது பிராமணர்கள் தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்றாரு. சுகதேவ கோஸ்வாமியை வந்து அப்புறம் தான் மீட் பண்றாரு. அந்த பிராமணர்களிடம் அவர் கேட்ட 2 கேள்விகள் என்ன? சேம் क्वेश्चन ரிப்பீட்ஸ் டு சுகதேவ கோஸ்வாமி. நான் இப்ப என்ன செய்யணும்? இந்த மாதிரி 7 நாள் இறக்க போறேன், நான் எது பண்ணா எனக்கு உயர்ந்ததா இருக்கும்னு கேட்கறாங்க. இன்னும் அழகா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பக்தி சாஸ்திரி ஸ்டூடெண்ட், ஒரு பாகவதம் படிச்ச ஸ்டூடெண்ட் மாதிரி அப்படியே அழகா சொல்லுங்க பார்க்கலாம். படிக்கணும், பாகவதம் எல்லாம் படிக்கணும். இதுதான் வந்து 2வது ஸ்கந்தத்துல இருந்து 12வது ஸ்கந்தம் வரைக்கும் இந்த 2 கேள்விக்கு தான் பதில் கொடுக்கிறார். அவர் பேசுறது எல்லாமே நடுவுல சந்தேகம் ஏற்பட்ட கேள்விகள். 2 கேள்விகள். எந்த சூழ்நிலையிலும் அனைவருமே செய்யக்கூடிய பக்தி, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனைத்து சூழ்நிலைகளிலும் ஜீவராசிகள் செய்ய வேண்டிய செயல் பக்தி. அதை பற்றி கூறுங்கள். அதன் பிறகு குறிப்பாக மரணம் ஏற்படும் தருவாயில் உள்ள ஒருவன் உடனே செயல்படுத்தக்கூடிய பக்தி தொண்டு என்ன? இந்த 2 கேள்வி. இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். அப்படின்னா நம்ம எல்லாம் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ், நம்மளுக்கு எல்லாம் மனசுல வந்து நம்மளுக்கு எல்லாம் மரணமே ஏற்படாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த்ல நம்ம வந்து இருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த கேள்வி, உடனே ஐ எம் கோயிங் டு டை, அவருக்காச்சும் 7 days அப்படின்னு தெரிஞ்சது, மற்றவங்களுக்கு எல்லாம் அது கூட தெரியாது, எப்போ போறாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஜாலியா நம்ம வந்து இருக்கலாம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அனுபவிக்கலாம் அப்படின்னு. சோ இதுதான் அவர் கேட்கிறார். இந்த கேள்வி 2 கேள்விகள் அதேதான். 3 கேள்விகளையும் நீங்க ஒரு கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராசஸ் இஸ் ஹேப்பனிங். இங்க பரீட்சத் மகாராஜா கேட்கறது பி ஸ்பெசிபிக், என்ன பண்ணணும். ஏன்னா நிறைய இதுல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் இம்ப்ளைடு நாலேஜ், இம்ப்ளைடு கொஸ்டின். எப்படின்னா நிறைய பண்றாங்க, ஆனா எனக்கு வந்து பி வெரி ப்ரிசைஸ், கரெக்டா சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அங்க தேவகுதி நிறைய தத்துவத்தை நீ சொல்லிட்டப்பா, இந்த தத்துவத்துக்கு மேல ஏதாச்சும் இருக்கா? அர்ஜுனன் எனக்கு எல்லாமே சொல்லிட்டீங்க, ஒரு சில பேர் இது எதையுமே நம்ப மாட்டேங்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்றாங்க. சோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா all are boiling down to one question. What is that prime duty? எக்ஸாக்டா நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சோ இந்த 2 கேள்விகள் தான் அந்த நம்பிக்கையை வளர்க்கிறது. சோ இது தொடர்பாக நம்ம எல்லாமே வந்து ஒரு கிருஷ்ண பக்தர்களாக, முழுமையான ஒரு கிருஷ்ண பக்தர்களாக மாறுவதற்காக நம்ம எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஜெனரல் கொஸ்டின். அர்ஜுன் கேட்ட ஒரு பொதுப்படையான ஒரு கேள்வி. இந்த மாதிரி மற்றவங்க எல்லாம் நம்பிக்கை, ஏதோ நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ ஒரு வழிபாட்டு முறை செய்கிறார்கள். சாஸ்திரங்களை நிராகரித்து விட்டு அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள்,
ஆன்மீக சேவகம் நான் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒண்ணு பண்றாங்க, அவங்க நம்பிக்கையா பண்றாங்க, இதை நான் பண்ணா எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு ஃபெய்த் இருக்கு அப்படின்னு. பட் ஆக்சுவலி நம்ம நம்பிக்கை என்றால் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய புரிதல் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கை அப்படின்னா என்ன? உங்களை வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து ஒரு இஸ்கான் டிவோட்டி, மேபி 10 years 15 years யுவர் கிருஷ்ண பக்தரா இருக்கீங்க நீங்க. அவங்க சொல்ற Somebody is asking you what is a faith? ஹரே கிருஷ்ணா பிரபு. Yes. அவங்க சொல்றத நம்ம முழுமையா நம்பணும், அதை ஏத்துக்கணும். யார் சொல்றத? நமக்கு நல்லது சொல்றவங்க, பெரியோர்கள், அறிஞர்கள். அறிஞர்கள். வேற ஆச்சாரியர்கள் ஸ்ரீல பிரபுபாதா சொல்றத நம்ம அப்படியே நம்பணும். லைக் ஆச்சாரிகள் பரம்பரைகள்ல இருந்து சொன்னதை அவர் அப்படியே நமக்கு சொல்றாரு. சோ நம்ம we have to believe it completely like how Arjuna believed Krishna, like that. வேற யாராச்சும்? ஒரு குழந்தை தன் தாயையும் தகப்பனையும் நம்புவது போல அப்படியே அக்செப்ட் பண்றது. ஓகே, வேற? பகவான நம்பணும், பகவானையும் குரு சாஸ்திராவை நம்பணும். எல்லாருமே நம்பணும் நம்பணும் நம்பணுங்கிறீங்க. யார நம்பணும்? பகவான் சொல்றாரு நீங்க டெய்லி பிரசாதம் சாப்பிடுங்க அப்படின்னு. ஓகே, நம்ம நம்புறோம். பிரசாதமே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம நம்பிக்கை வந்து அந்த பிரசாதம் மீது. யாரை நம்ப வேண்டும்? யூ ஷுட் ஹேவ் an unflinching trust on something. It is very very ரொம்ப நுணுக்கமானது, வெரி சப்ளைம் ப்ராசஸ். நம்பிக்கை அப்படிங்கும்போது அந்த பகவான் கிருஷ்ணரின் மீது, கிருஷ்ண உணர்வின் மீது. விவசாய ஆத்மிகா புத்தி அப்படிங்கிறோம்ல சைத்தன்ய சரிதாமிரத்தை சொல்லும் போது, ஸ்ரத்தா சப்தே விஸ்வாச ககே ஸ்ரூத்ரத நிச்சயா கிருஷ்ண பக்தி கொயிலே சர்வ கர்ம கிருத் ஹோயா. அப்படின்னா அந்த கிருஷ்ண பக்தி மீது நம்பிக்கை. நீங்க செய்யக்கூடிய பக்தி சம்டைம்ஸ் பிராக்டிகலி இட் ஹேப்பன்ஸ். ஒரு சில நேரங்கள்ல வந்து நமக்கு ஒரு மன தளர்ச்சி ஏற்படலாம், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்கரேஜிங்கா நம்மளுக்கு ஏதாச்சும் நம்மளுடைய சக பக்தர்களிடமிருந்து நடைபெறலாம். நம்ம மனசுல எதையோ நினைச்சிட்டு செய்வோம். நம்மளுடைய மூத்த வைஷ்ணவர்கள் நம்மளை வந்து மேபி தே மே கிரிட்டிசைஸ் அஸ், நம்ம மேல ஒரு ஃபால்ட் ஃபைண்டிங். அவங்க வந்து ஃபால்ட் ஃபைண்டிங் அப்படின்னா அதை குறையா எடுத்துக்க கூடாது. நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் ஸ்டேஜுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை திருத்துற மாதிரி. சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் நம்ம அந்த நம்பிக்கை, சோ அந்த சப்ளைம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாரு பிரபுபாதர். அந்த நுணுக்கமான ஒண்ணுமே இல்ல, அந்த பாவா இருக்குல்ல, ஒரு பாவா நீங்க வந்து ஒரு பகவானுக்கு வந்து ஒண்ணு நீங்க ஆஃபர் பண்றீங்க அப்படிங்கும்போது, அந்த ஆஃபரிங் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர்கிட்ட நீங்க ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த 3 பேருமே டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. தட் இஸ் வேர் தே எக்ஸிபிட் தேர் பாவா. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல சுத்தப்படுத்திட்டு நம்ம கிளீனா கொடுக்கணும் அப்படின்னு பண்ணுவாங்க. ஒரு சில பேர் சுத்தப்படுத்திட்டு அவங்க கையை திரும்ப சுத்தப்படுத்திக்காம அதே கையிலேயே எடுத்துட்டு வந்து சாப்பாட்டு தட்டை அங்க வச்சுட்டு பிரசாத தட்டை வச்சுட்டு அதே கையிலேயே ஆஃபரிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் எவ்ரி ஆக்டிவிட்டி தே வில் கிளீன் தெம்செல்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஆக்சுவலி த சப்ளைம். அப்படின்னா அந்த நம்பிக்கை, அந்த சப்ளைம், த ட்ரஸ்ட், ஃபெய்த் அப்படிங்கும்போது ஐ ஆம் டூயிங் இட் ஃபார் சம்படி ஹூ இஸ் சுப்பீரியர் டு மீ. ஸோ அந்த மைண்ட்ல அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கணும். சும்மா போட்டோக்கு தானே நான் பண்றேன், சும்மா ஒரு விக்கிரகம் தானே, இதெல்லாம் சாப்பிட போகுது, இது என்னுடைய ப்ராசஸ், நான் போய் சும்மா தண்ணி வச்சுட்டு வரேன், நான் சும்மா ஒரு பழத்தை கட் பண்ணி வைக்கிறேன். பழத்தை வைக்கும் போது கூட ஆப்பிள் நீங்க வைக்கிறீங்கன்னா, ஆப்பிள் ஒரு லட்டு கோபாலுக்கு நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா யூ நீட் டு கம்ப்ளீட்லி ரிமூவ் த ஸ்கின் ஆஃப் த ஆப்பிள். நம்ம வந்து டைரக்டா கடிச்சு சாப்பிடுவோம் ஆப்பிள, இல்லையா அதை 2 துண்டா போட்டு சாப்பிடுவோம். பகவானுக்கு வைக்கும் போது நம்ம வந்து ஸ்கின்னை எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா அந்த விக்கிரகத்து சைஸுக்கு தகுந்த மாதிரி குழந்தை உட்காந்துட்டு இருக்கு, அதுக்கு வாய் கடிக்க முடியுமா அப்படின்னு அந்த தாட் எல்லாமே நம்ம மைண்ட்ல ஓட ஓட அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்றது. தட் இஸ் அ சப்ளைம் ட்ரஸ்ட். அன்ஃபிளிஞ்சிங், அசைக்க முடியாத நுணுக்கமான நம்பிக்கை. அதுதான் ஒரு பக்தனாக, ஒரு கிருஷ்ண பக்தி
அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஏற்படுகிறது. ஸ்ரத்தாவே லபத்தே ஞானம். பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, நம்பிக்கை இருந்தால்தான் உங்களுக்கு ஞானமே ஏற்படும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னா கிருஷ்ண பக்தியை பற்றிய ஒரு விஞ்ஞானம் உங்களுக்கு வளராது. சோ இந்த நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதற்காக இதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் ஒரு நம்பிக்கையை தாண்டி வந்தாச்சு, சாஸ்திரங்களை நம்பி நம்ம வந்தாச்சு. வெதர் நம்ம நம்பிக்கை 100% பர்ஃபெக்டா அப்படிங்கிறது, we are doing a self evaluation through this course. நான் இது வரைக்கும் பண்றதெல்லாம் நம்பிக்கையா நான் பண்ணிட்டு இருக்கேனா, இல்லைன்னா ஒரு கடமையாக நான் செய்து கொண்டிருக்கிறேனா? ஏனோ தானோ இன்னைக்கு நான் பண்ணணும், அவசர அவசரமா பண்ணணும், போகணும். ஜென்ரலா சாண்டிங் நம்ம அப்படிதானே பண்ணுவோம், ஏனோ தானோன்னு முடிக்கணும் இல்ல. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் என்ன? சோ இதற்கு பகவான் பதிலளிக்க போகிறார் 2வது ஸ்லோகத்துல. சோ அர்ஜுனன் கேட்ட கேள்விகள் என்ன? Now let us come to ஸ்லோகா நம்பர் 1. அர்ஜுனன் கேட்ட கேள்வி என்ன? சாஸ்திரத்தை நம்பாமல் வேறு ஏதோ ஒரு முயற்சியில், வேறு ஏதோ ஒரு செயல்பாட்டில் அவர்களுடைய குணங்களுக்கு ஏற்றாற் போல அவர்கள் செய்கிறார்களே, இது எந்த நம்பிக்கையை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இதற்கு பகவான் அளிக்கக்கூடிய ஒரு பதில் இந்த ஃபர்ஸ்ட் இதனுடைய Anita Mataji, can you read the purport for first sloka? ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. 4ஆம் அத்தியாயம் 39ஆம் ஸ்லோகத்தில் ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறையில் நம்பிக்கையுடையவன் படிப்படியாக ஞானத்தின் தளத்திற்கு உயர்வு பெற்று அமைதியும் வளமும் உடைய மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகின்றான் என்று கூறப்பட்டது. 16ஆம் அத்தியாயத்தில் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள கொள்கைகளை பின்பற்றாதவன் அசுரன் என்றும் சாஸ்திர விதிகளை நம்பிக்கையுடன் பின்பற்றுபவன் தேவன் என்றும் முடிவு செய்யப்பட்டது. தற்போதைய கேள்வி என்னவெனில், சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படாத சில விதிகளை எவரேனும் நம்பிக்கையுடன் பின்பற்றினால் அவரது நிலை என்ன? அர்ஜுனனின் இந்த சந்தேகம் கிருஷ்ணரால் தீர்க்கப்பட வேண்டும். ஒரு சாதாரண மனிதனை தேர்ந்தெடுத்து அவனை கடவுளாக்கி தங்களது நம்பிக்கையை அவன் மீது வைத்து வழிபடுபவர்கள் எந்த குணத்தில், சத்துவ குணத்திலோ ரஜோ குணத்திலோ தமோ குணத்திலோ இருக்கின்றனர்? அத்தகு மனிதர்கள் வாழ்வின் பக்குவ நிலையை அடைகிறார்களா? உண்மை ஞானத்தில் நிலை பெறவும் உயர்ந்த பக்குவ நிலைக்கு தங்களை உயர்த்தி கொள்ளவும் அவர்களால் முடியுமா? சாஸ்திரங்களின் சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல் ஏதேனும் ஒன்றில் நம்பிக்கை வைத்து தேவர்களையும் மனிதர்களையும் வழிபடுபவர்கள் தங்களது முயற்சியில் வெற்றி அடைவார்களா? இவ்வினாக்களை அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் முன்வைக்கின்றான். தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சோ இந்த கேள்விக்கு பகவான் பதிலளிக்க இருக்கிறார். பகவான் அவன் கேட்ட கேள்விக்கு, அர்ஜுனுடைய கேள்விக்கு பகவான் ஸ்ரீ பகவான் உவாச்சா ஸ்ரீ விதா பவதி ஸ்ரத்தா தேஹினாம் சஸ்வபாவஜா சாத்விகி ராஜசி சைவ தாமசி சேதி தாம் ஸ்ருணு. கோகுல்மதா மாதாஜி, can you read the translation, sloka and translation please? பிரபுஜி 18ஆம் அத்தியாயம் தானே? 17ஆம் அத்தியாயம் 2வது ஸ்லோகம். ஸ்லோகா அண்ட் டிரான்ஸ்லேஷன் பிரபு. ஓகே. ஸ்ரீ பகவான் உவாச்ச த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா தேஹினாம் சா ஸ்வபாவஜா சாத்விகி ராஜசி சைவ தாமசி சேதி தாம் ஸ்ருணு. மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், உடல் பெற்ற ஆத்மாவின் சுபாவத்திற்கு ஏற்ப அவனது நம்பிக்கை சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று 3 வகையாக பிரிக்கப்படலாம். இனி இவற்றை பற்றி கேட்பாயாக. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க பகவான் பதிலளிக்க போகிறார் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்ல, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையில, அப்படி அந்த மாதிரி இந்த ஆத்மாவானது பரிசுத்தமானது. அந்த ஆத்மா எந்த குணங்களை பயன்படுத்துகிறதோ அந்த குணங்கள் அது எப்படி பயன்படுத்தணும்னா சேர்க்கையால் இல்லையா? அந்த அசோசியேஷன் எப்படிப்பட்ட சேர்க்கை இருப்பதினால் அந்த ஒரு பர்டிகுலர் எம்பாடிட் சோல் சொல்றோம் இல்லையா, அந்த ஆத்மா எப்படி அதை பயன்படுத்துகிறது, அதைத்தான் அவர் சொல்றாரு. வேதங்களை யார் ஒருவர் கடைபிடிக்கவில்லையோ, பகவான் சொல்றாரு,
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கையாக அவர்களுக்கு தோன்றக்கூடிய குணங்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அந்த இயற்கையாக அவர்களுக்கு தோன்றக்கூடிய குணங்கள் அப்படின்னா, எப்படி ஒருவன் ரஜோ குணத்திற்கு வருகிறான், எப்படி ஒருவன் சத்துவ குணத்திற்கு வருகிறான், எப்படி ஒருவன் தமோ குணத்திற்கு வருகிறான் அப்படின்னா, அவன் பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை விவரம் தெரிகிற வரைக்கும் அது ரொம்ப சத்துவ குணத்துலதான் இருக்கும். அதனுடைய தாயோ தந்தையோ சகோதரனோ சமுதாயமோ அதை எப்படி வளர்க்கிறதோ, எப்படி அதற்கு எல்லாமே சொல்லி தருகிறதோ, ஒரு ஆச்சாரம், ஒரு ஒரு ஆச்சாரமான குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில எழுந்த உடனே முதல்ல ஸ்நானம் பண்ணிட்டு தான் மற்ற வேலையே செய்யணும் அப்படிங்கிறத, தட் கல்ச்சர் இஸ் இம்பைப்டு. அதுக்கு குழந்தையில இருந்தே அதுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அதே ஒரு பெரிய இந்த வீட்டுல பிறகுற குழந்தை அப்படின்னா, பெட் காஃபி, பல் தேய்க்காமையே அதுக்கு காஃபியோ டீயோ கொடுத்து அப்படியே வந்து வளர்க்கறது அப்படிங்கும்போது, we cannot blame the child, right? ஸோ அதுதான் நீங்க பகவான் என்ன சொல்றன்னா, அந்த மாதிரி இயற்கையாக, இந்த இடத்துல இயற்கையாக ஒண்ணு வருது அப்படின்னா, சூழ்நிலை சந்தர்ப்பங்களினால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அந்த ஆத்மாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அவங்க செய்யக்கூடிய செயல்கள் அது இந்த 3 குணங்கள்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். சோ யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு குணங்களில் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த நியமங்களை கடைபிடிப்பவர்கள், கண்டிப்பாக சாஸ்திர நியமங்களை கடைபிடிப்பவர்கள், அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சில நேரங்கள்ல சோம்பேறித்தனம், சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, ஆனா அவங்க என்ன பண்றாங்க, சோம்பேறித்தனம். பொதுவா நிறைய பேருக்கு இந்த விஷயம் ஏற்படும் இல்ல. ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு ஃபேமிலிலேயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கணவன் மனைவின்னு பார்க்கும்பொழுது மனைவிக்கு பக்தி அதிகமா இருக்கும், கணவனுக்கு இருக்காது. இல்ல கணவனுக்கு பக்தி இருக்கும், மனைவிக்கு இருக்காது. ஆனா 2 பேருக்குமே தெரியுது, அந்த கணவன் வந்து ஒரு பக்தியாக இருக்கும்போது மனைவிக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா பட் அவுட் ஆஃப் லேசினஸ், வைஸ் வர்சா, மனைவி வந்து காலையில எழுந்து குளிச்சுட்டு பக்தியா இருக்கும்போது கணவனுக்கு அது மேல கொஞ்சம் கூட நாட்டமே இருக்காது. ஆனா கணவனுக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணுனா நல்லதுன்னு தெரியும், பட் அவுட் ஆஃப் லேசினஸ். அதுதான் சொல்றாரு, யார் இந்த குணங்களுக்கு அவர்கள் அடிமையாகிறார்கள் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் இருப்பவர்கள், இதெல்லாம் நான் எதுக்காக கடைபிடிக்க வேண்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பாட்டுக்கு ஓடுற வரைக்கும் ஓடுறேன் என் வாழ்க்கை அப்படின்னு அவர்கள் மனதில் நினைத்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள்தான் இது போன்ற நம்பிக்கையற்ற, தெரிந்தும் நம்பிக்கையற்ற நிலையில் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைகின்றன. சோ இந்த பொருளுரையில நம்ம பார்க்கும்போது, பொருளுரையில வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா, ஒரு பர்டிகுலரா எப்படி வந்து பல்வேறு விஷயங்கள் நடக்குது, பூர்வ ஜென்மத்தில், அதாவது கர்மாவின் அடிப்படையில் உங்களுடைய உடல், இதற்கு முந்தைய பிறவியில் உங்களுடைய உடல் எப்படி இருந்தது, உங்களுடைய கர்ம செயல் எப்படி அமைந்தது, அதற்கு ஏற்றாற் போல நீங்கள் மாற்று உடல் உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த கர்மத்தினுடைய தாக்கம் உங்களுக்கு அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே, வாசனான்னு சொல்றோம் இல்லையா, தட் கார்மிக் ரியாக்ஷன், வாசனா, நம்ம ஐ திங்க் we have discussed it earlier, sometimes earlier, right? இந்த கார்மிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது தொடர்ந்து நம்மை பார்த்து கொண்டு அப்படியே தொடர்ந்து அடுத்த பிறவியில் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அதுதான் வந்து பகவான் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இந்த பொருளுரை எழுதும்போது எழுதுறாரு, புருஷக பிரகிருதி ஸ்தோகி புங்தே பிரகிருதி ஜான் குணான் காரணம் குணசங்க அஷ்ய, காரணம் குணசங்கஷ்ய சத் ஆஷத் யோனி ஜன்மஷு. தொடர்ந்து அந்த வாழ்க்கை, அந்த அந்த கார்மிக் ரியாக்ஷன், தட் வாசனா, அது எந்த குணத்துல அந்த வாசனா இருக்கோ அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அன்லெஸ் யூ பிரேக் இட், அந்த வாசனையை நம்ம பிரேக் பண்றோம், நம்ம சொல்றோம் இல்லையா, தட் சப்டில் எலிமெண்ட் சொல்றோம்ல, கிராஸ் சப்டில், அந்த சூக்ஷ்ம உடலான அந்த புத்திசாலித்தனத்தை நீங்க வந்து கரெக்டா நீங்க மாத்திக்கல அப்படிங்கும்போது அது தொடர்ந்து அடுத்த பிறவியிலும் அடுத்த உடலிலும் அது நமக்கு ஏற்படுகிறது. சோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 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 பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதர் வந்து கொடுத்திருக்காரு இல்லையா, 13.22 நினைக்கிறேன் அந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல வந்து அவர் கொடுக்கறது எப்படி வந்து இந்த டிரான்ஸ்மைக்ரேஷன், ஒவ்வொரு உடல் விட்டு அடுத்த உடலுக்கு அந்த உயிர் வரும்பொழுது அது எப்படி வருகிறது என்றால், அந்த வாசனைகள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற மாதிரிதான் படிச்சுக்கோம் இல்லையா, தேகினோ அஸ்மின் யதா தேக கௌமாரம் யவ்வனம் ஜரா. அந்த பௌதீக வாழ்க்கையில் ஒரு ஆசை ஒருவனுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் பொழுது
தவறான ஒரு புரிதல், அதை அடைய வேண்டும் என்ற ஒரு தவறான நோக்கம், உடல் ரீதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளும் பொழுது அவன் இது போன்ற ஒரு நிலைகளில் மாறுகிறான். திரும்ப தேவகுதிக்கு தன்னுடைய மகன் பகவான் கபிலதேவர் ஹவு டு பிரேக் திஸ், இந்த வாசனையை நீங்கள், உங்களுடைய வாசனை ஒரு அசுத்தமான ஒரு வாசனை, நீங்க அதை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. அப்படிங்கும்போது அது எப்படி உடைத்தெறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கபிலதேவர் தன்னுடைய தாய்க்கு கூறுகிறார். பக்தி யோகா பகுவிதோ மாரகைர் பாமினி பாவ்யதே. பக்தி யோகா மீன்ஸ் பக்தி தொண்டு ஆற்றுவதன் மூலமாக. எப்படிப்பட்ட பக்தி தொண்டு ஆற்ற வேண்டும் என்றால் பாகுவிதாக மீன்ஸ் பல்வேறு வழிகளில் ஒருவர் செய்கிறார்கள். ஒரு பக்தன் பக்தின்னு நினைச்சிட்டு அவன் பண்றது என்ன அப்படின்னா, பல்வேறு வகையான குணங்களின் மூலமாக அவன் தன்னுடைய பக்தியை செய்கிறான். ஆனால் வலியுறுத்தப்படுவது எது என்றால் தூய்மையான பக்தி தொண்டு. பொதுவாகவே பக்தி அப்படின்னு ஒருத்தர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆதாயத்திற்காக தான் அவர்கள் பக்தியில் ஈடுபடுவார்கள். அது நம்ம எல்லாருக்குமே நிறைய வாட்டி நம்ம தெரிஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். அந்த ஆதாய நோக்கமின்றி ஒருவன் தூய்மையான நிலையில் பக்தியை அவன் செய்கிறான் என்றால் அப்படிப்பட்டவர்களால் தான் இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் பக்தி செய்ய முடியும். சோ அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ முக்கியமான ஒரு பக்தி நம்ம செய்யறோம். பகவான் இங்க என்ன சொல்றாரு, பூர்வ ஜென்மங்கள், அந்த வாசனைகள், அதனுடைய தொடர்ச்சி அப்படி ஏற்படும் பொழுது அது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர்கள் நம்பிக்கையற்ற முறையில் தொடர்ந்து இது போன்ற பக்தியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குணத்தின் தாக்கத்தை எப்படி முறியடிப்பது அப்படிங்கிறதும் பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் எழுதியிருக்கார். நம்ம எல்லாமே பார்த்திருக்கோம். ஒரு சாது சங்கத்தின் மூலமாக, ஒரு ஆன்மீக ஆச்சாரியரை அணுகுவதின் மூலமாக, சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள நியமங்களை கடைபிடிப்பதின் மூலமாக. அர்ஜுனன் கேட்ட கேள்வி என்னது? சாஸ்திரங்கள் நியமங்களை எவன் ஒருவன் கடைபிடிக்கவில்லையோ, ஒரே ஆன்சர் பிரபுபாதர் என்ன எழுதுறாருன்னா, அந்த சாஸ்திர விதிமுறைகளை சாது சங்கத்தின் மூலமாக, ஆன்மீக ஆச்சாரியர் மூலமாக கடைபிடித்தாலே ஒழிய அவனுக்கு அந்த புத்திசாலித்தனம் கிடைக்காது. விவசாய ஆத்மிகா புத்தி, நம்பிக்கை உள்ள அந்த அறிவு ஞானம் அப்படிங்கிறது அவனுக்கு கிடைக்காது. கண்மூடித்தனமான நம்பிக்கை ஏதேனும் ஒரு குணங்களின் மூலமாக, அது பின்னாடி நம்ம படிக்க போறோம். ஒரு பர்டிகுலர் குணத்துல ஒரு பர்டிகுலர் நம்பிக்கை, கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைத்துக்கொண்டு அந்த பக்தியை, அந்த செயல்பாட்டை தொடர்ந்து ஒருவன் செய்கிறானே என்றால் அவனால் வளர முடியாது. அவனால் தூய்மையான நிலையை, he cannot attain the perfectional stage அப்படிங்கிறது தான் அதற்கான ஒரு பதிலாக பார்க்கப்படுகிறது. சோ இந்த ஒரு புரிதலோடு நம்ம அடுத்த ஸ்லோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குணங்களுக்கு ஏற்றாற் போல அந்த நம்பிக்கை எப்படி நாம் அதை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயம் அவர் சொல்ல போறாரு. ஸ்லோகா நம்பர் 3. ஷத்வானுரூப சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரதா ஸ்ரத்தாமயோ அயம் புருஷோ யோய ஸ்ரத்தः ஸ ஏவ ஷ. ஜெயலட்சுமி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் வாசிக்கிட்டமா? படிங்க ஸ்லோகம் படிங்க, தப்பு இல்ல, படிங்க. சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத ஸ்ரத்தா மயோயம் புருஷோ யோ யச்ரத்ர ஸ ஏவ ஸ. மொழிபெயர்ப்பு. பரதனின் மைந்தனே, பல்வேறு இயற்கை குணங்களுக்கு கீழான இருப்பிற்கு ஏற்ப ஒருவன் குறிப்பிட்ட நம்பிக்கையை விருத்தி செய்கிறான். உயிர்வாழி அவனுடைய குணங்களுக்கு ஏற்பவே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை உடையவனாக கூறப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சத்வ அனுரூபா. சத்வ மீன்ஸ் இயற்கை. இங்க சத்துவ குணம் அப்படி சொல்ல வரல, இயற்கையாகவே. சத்வ அனுரூப சர்வஸ்ய, அவன் பிறந்திருக்கான். நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பிறப்பில் அவனுக்கு அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு இயற்கையான ஒரு நியதி அவனுக்கு கிடைக்கிறது. ஸ்ரத்த பவதி பாரதா, ஒருவருடைய விசுவாசம், ஒரு நம்பிக்கை அவங்கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. ஆரம்பத்திலிருந்தே அவன் ஒரு தமோ குணத்துல இருக்கான்
இது வந்து see this is how you have to link to what is the previous verse Krishna told. வாசனைகள் சொன்னார் இல்லையா, கார்மிக் ரியாக்ஷன், அந்த வாசனா இஸ் கம்மிங் ரைட். ஸோ அந்த வாசனா தொடர்ந்து வரும்போது 3 வகையான குணங்களோடு அந்த வாசனைகள் வரலாம். உங்களுக்கு அந்த பிறவி உங்களுக்கு கிடைக்கும் பொழுது, போன ஜென்மத்துல நீங்க சத்துவ குணத்தோடயே எல்லாமே இருந்து இந்த பிறவில ஒரு சத்துவ குணம் வரும்பொழுது அந்த விசுவாசம் உங்களிடம் உள்ள இருப்பை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. உங்களுக்கு வந்து இருப்பு அங்க என்ன அப்படின்னா, பூர்வ ஜென்மத்துல இருந்து அந்த கனெக்டிவிட்டி இஸ் கமிங் டு திஸ் நியூ பாடி. சத்துவ குணத்துல, அதே நீங்க தமோ குணத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த தமோ குணம் அப்படியே கண்டினியூ ஆகும் இந்த இடத்துல. அப்படி வரும்பொழுது என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த குணத்திற்கு ஏற்றாற் போல. ஹரிதாஸ் தாக்கூர் இந்த பௌதீக உலகத்திற்கு வரும்பொழுது பகவானினுடைய புகழை அந்த அளவிற்கு பிரமாதமாக அவர் செய்கிறார். தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் கூட அது வந்து பகவானினுடைய ஒரு விருப்பம். இட் இஸ் த வில் ஆஃப் த லார்ட் த்ரூ ஹரிதாஸ். அவருக்கு வந்து அந்த இஸ்லாமிய அரசன் மூலமாக அந்த உசைன் ஷா காசி மாலியா அவரால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 இடங்கள்ல வந்து அங்காடி வீதியில் 22 இடங்களில் அவரை வந்து அடிக்கிறாங்க. இருந்தாலும் அதே போல ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் crucified, ரைட்? பிரகலாத் மகாராஜா அவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். ஆனா இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர்கள் செய்த அந்த பக்தி தொண்டை விடவே கிடையாது. திஸ் இஸ் ஹவ் we need to understand. அவங்க பூர்வ ஜென்மத்துல அவங்களுக்கு வந்து எப்படி இருந்ததோ, என்ன பிறவி என்ன, அதை பத்திலாம் நமக்கு டிஸ்கஷன் கிடையாதுங்க. வாட் we are trying to understand, you go back to second verse, 2வது verseக்கு நீங்க போங்க. அங்க பகவான் என்ன சொன்னாரு, that karmic reaction, that vasana is coming. அதே தான் இங்க சொல்றாரு அவரு. அந்த வாசனை என்ன வாசனையில இருக்கிறதோ, எந்த விசுவாசத்தோடு அவர்கள் இருக்கிறார்களோ அந்த இருப்பு அது வந்து இந்த இடத்துல காட்டப்படுகிறது அப்படின்னு. ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது இவங்க எல்லாருமே எப்படி இருந்தது. அதே மாதிரி பாண்டவர்கள் ரொம்ப ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள். பாண்டவர்கள் வந்து பகவானினுடைய நேரடியான நண்பர்கள் சொல்றதா, பக்தர்கள் சொல்றதா, உறவினர்கள் சொல்றதா, அவங்களுக்கு வந்து எல்லா விதமான துன்பங்களும் நடைபெற்றது. அவர்களுடைய அரசை அவர்கள் இழந்தார்கள். மனைவி அனைவர் முன்பும் அவள் அவமானப்படுத்தப்பட்டாள். பல்வேறு வகையான சோதனைகளை அவர்கள் கடந்து சென்றார்கள். இது எல்லாமே வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு புரிதல் இருந்தது. பிரகலாத் மகாராஜாவிற்கு எப்படி அந்த வாசனை வருகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுதே, கயாதுவினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே மிகப்பெரிய வைஷ்ணவரா பகவானுக்கு இணையாக நாரத முனியினுடைய ஒரு போதனை இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அவருக்கு எல்லா விஷயங்களுமே நல்லாவே தெரிந்து விட்டது. இதுதான் வந்து உபனிஷத்துகளில் என்ன கூறப்படுகிறது என்றால், யஷ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரு தஷ்யைத்தே கதிதா ஹே அர்த்தா பிரகாஷந்தே மகாத்மனகா. இது போன்ற ஒரு நம்பிக்கை, இது போன்ற ஒரு மிக உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பகவானின் மீது நம்பிக்கை எப்படி வருகிறது, வேதங்களின் மீது எப்படி வருகிறது, இவையெல்லாம் எப்படி அவங்களுக்கு வந்து இயல்பாகவே இந்த நம்பிக்கையை பற்றி அவர்களுக்கு தெரிகிறது அப்படின்னு பார்க்கும்போது பகவானினுடைய கிருபை, அந்த அந்த சாதுக்களுடைய சங்கமம். ஸ்ரத்தா மயோ அயம் புருஷா. புருஷா மீன்ஸ் ஸ்ரத்தா. புருஷா மீன்ஸ் ஸ்ரத்தா. யார் மேல நீங்க நம்பிக்கை வைப்பீங்க அப்படின்னா அந்த புருஷன் மீது இல்ல, பகவான் மீது நம்பிக்கை வைப்பீங்க. சோ அதைத்தான் இங்கு நம்பிக்கை என்றாலே புருஷா. ஆனந்தமயா. ஆனந்தமயா நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம், ஆனந்தம் இல்லையா, ஆனந்தமயம் அப்படின்னு இருக்கும்போது எப்போதுமே சந்தோஷம், ஆனந்தமயம். அது போல நம்பிக்கை என்று வைக்க வேண்டும் என்றால் யோ யஸ்ரத்த ச ஏவ ஷாக. இந்த ஸ்லோகத்துல பார்க்கும்போது அந்த நம்பிக்கை அந்த பகவானின் மீது வைக்க வேண்டும். ஸோ பகவானுக்கு வந்து ஒருவரை உருவகப்படுத்துவதற்கு, ஒருவருக்கு உருவம் தருவதற்கு யூ நீட் டு ஹாவ், நம்ம சொல்லுவோம்ல, யுவர் கேரக்டர் இஸ் டிஃபைன்டு பை வாட் யூ ஆர். அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த நம்பிக்கை பகவானின் மீது வைப்பதின் மூலமாக உன்னுடைய உருவம் வரையப்படுகிறது. ஒரு மனுஷனா, ஒரு மனுஷர் ரூபமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த பகவானின் மீது நம்பிக்கை வைத்து கொண்டுதான். எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறோமோ இயற்கையாகவே நம்முடைய ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் டூயிங் அன் அக்ரிகல்ச்சரல் ஜாப்.
அந்த அக்ரிகல்ச்சரல் ஜாப்ல வந்து யூ ஆர் கல்டிவேட்டிங் அப்படிங்கும்போது எனக்கு நல்லா பயிர் வரணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த விளைபொருள் நல்லா வரணும் அப்படின்னா ஒரு நம்பிக்கை இல்ல, மழை பெய்யும், நான் வந்து கஷ்டப்பட்டு உரங்கள்லாம் போட போறேன், நான் வந்து நிலத்தை நல்லா பாதுகாக்க போறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒரு நம்பிக்கை. ஸோ நம்பிக்கை இஸ் அன் எசன்ஸ், ஃபெய்த் இஸ் அன் எசன்ஸ் இன் அவர் டே டு டே லைஃப். நம்ம வாழ்க்கையில ஒரு சாராம்சமே நம்பிக்கை. சோ அந்த நம்பிக்கையை நம்ம எங்க வைக்கணும் அப்படின்னா அந்த பகவானின் மீது நம்பிக்கையை வைக்க வேண்டும். அவருக்காக நாம் நிச்சயமாக எந்த அளவுக்கெல்லாம் நம்மளால சேவகம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு இந்த நம்பிக்கையை பத்தி பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆச்சாரியர்கள் நிறைய இடங்களில் பல்வேறு வகையான போதனைகளை அவர்கள் தந்திருக்கிறார்கள். சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு பிரயாக்ல சிக்ஷா வழங்குகிறார். அதை ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். மத்திய லீலையில இருக்கு. மத்திய லீலா 22nd சாப்டர்ல வந்து யூ கேன். ஸ்ரத்தா என்பது மிகவும் ரகசியமானது அப்படிங்கிறார். ஸ்ரத்தா சப்தே விஸ்வாச ககே சூத்ரத நிச்சயா கிருஷ்ண பக்தி கோயிலே சர்வ கர்ம கிருத் ஹோய். பகவானுக்கு கிருஷ்ணருக்கு that faith is so confident, confidential faith ன்னு சொல்றோம்ல, ரொம்ப நம்பிக்கையான ஒரு எம்டிக்கு நீங்க வந்து பர்சனல் செக்ரட்டரியா இருக்கீங்க அப்படின்னா you will have so much of confidence that secretary that MD is having so much of confidence as well as the secretary is having so much of confidence on the MD. அந்த பரிமாற்றம் செய்யும் பொழுது, ரகசியங்கள் பரிமாற்றம் செய்யும் போது, கம்பெனி சீக்ரெட்ஸ் ஆர் so many things are there. So it is based on faith. அது போல அந்த ஸ்ரத்தா நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும்போது பகவானின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, அன்பு தொண்டு பகவானுக்கு அப்படின்னு நீங்க செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க செய்யக்கூடிய மற்ற செயல்பாடுகள், உங்கள் குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய செயல்கள், அது எல்லாமே அதுவா தன்னிச்சையாக இயல்பாக உங்களுக்கு நடைபெற ஆரம்பிக்கும். இது போன்ற ஒரு ரகசியமான நம்பிக்கை தான் ஸ்ரத்தா. சோ பகவானின் மீது நம்ம வந்து நம்பிக்கையாக ஏதாச்சும் ஒண்ணு செய்யும் போது விஸ்வா சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, அந்த அளவுக்கு உயர்ந்த நம்பிக்கையோடு ஒருவன் பக்தி தொண்டு ஆற்றும் போது அவன் வந்து சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பஞ்சமகா யக்னா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய நித்திய வாழ்க்கையில் பஞ்சமகா யக்ஞா அப்படின்னா பஞ்சராத்திரா அந்த மாதிரி கிடையாது. பஞ்ச மகா யக்ஞா மீன்ஸ் ஒரு நார்மல் டே டு டே லைஃப்ல ஒரு சாதாரண குடும்பஸ்தன் செய்ய வேண்டிய விஷயங்கள். அன்னதானம் வழங்க வேண்டும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாராச்சும் பிராமணர்களுக்கு உணவு தர வேண்டும், நித்தியமாக பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அந்த மாதிரி 5 வகையான கடமைகள் நித்தியமாக இருக்கிறது. இது கூட நீங்க செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது. அந்த நம்பிக்கையை நீங்க வந்து வளர்த்துக்கிட்டீங்க, பகவான் மீது அந்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டு விட்டால் உங்களுக்கு இது கூட தேவையில்லை. சோ அந்த நம்பிக்கை, பகவானின் மீது நம்பிக்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ராஜேஸ்வரி மாதாஜி கடைசி பேராகிராஃப் படிங்க இந்த பர்போர்ட்ல, லாஸ்ட் பேராகிராஃப். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஸ்ரத்தா நம்பிக்கை என்னும் சொல் இப்பதத்தில் மிகவும் முக்கியமானதாகும். ஸ்ரத்தா அல்லது நம்பிக்கை என்பது சத்வகுணத்திலிருந்து தோன்றுவதாகும். ஒருவனது நம்பிக்கை ஏதேனும் ஒரு தேவனின் மீதோ, ஏதேனும் உண்டாக்கப்பட்ட கடவுளின் மீதோ, ஏதேனும் மனக்கற்பனையின் மீதோ இருக்கலாம். திடமான நம்பிக்கை என்பது பௌதிகமயமான சத்வ குண செயல்களின் பலனாக ஏற்படுவதாகும். ஆனால் பௌதிகமயமான கட்டுண்ட வாழ்வில் எந்த ஒரு செயலும் முழுமையாக தூய்மை பெற்றதல்ல. அவை கலப்படமானவை. அவை சுத்தமான சத்வ குணத்தில் இல்லை. சுத்த சத்வம் என்பது திவ்யமானது. அத்தகு தூய்மைப்படுத்தப்பட்ட சத்வ குணத்தில் பரமபுருஷ பகவானின் இயற்கையை புரிந்து கொள்ள முடியும். ஒருவனுடைய நம்பிக்கை சுத்த சத்வத்தில் நிலை பெறாத வரை அவனது நம்பிக்கை ஜட இயற்கையின் ஏதேனும் ஒரு குணத்தால் கலங்கப்பட்டதாகவே இருக்கும். ஜட இயற்கையின் கலங்கமுற்ற குணங்கள் இதயத்தை நோக்கி விரிவடைகின்றன. எனவே ஒரு குறிப்பிட்ட இயற்கை குணத்துடன் ஒருவனது இதயம் கொண்டுள்ள தொடர்பிற்கு ஏற்ப அவனது நம்பிக்கை நிலை பெறுகின்றது. அவனுடைய இதயம் சத்வகுணத்தில் இருந்தால் அவனுடைய நம்பிக்கையும் சத்வகுணத்தில் இருப்பதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அவனது இதயம் ரஜோகுணத்தில் இருந்தால் அவனது நம்பிக்கையும் ரஜோகுணத்தில் இருக்கின்றது. அவனது இதயம் இருள் நிறைந்த தமோகுணத்தில் இருந்தால் அவனது நம்பிக்கையும் அதே போன்று கலங்கத்துடன் இருக்கின்றது.
இவ்வாறு இவ்வுலகில் பல்வேறு விதமான நம்பிக்கை இருப்பதை நாம் காண்கின்றோம். மேலும் பல்வேறு விதமான நம்பிக்கைக்கு ஏற்ப பல்வேறு மதங்களும் இருக்கின்றன. மத நம்பிக்கையின் உண்மையான கொள்கை சுத்த சத்வ குணத்தில் நிலை பெற்றுள்ளது. ஆனால் இதயம் கலங்கமுற்றிருப்பதால் நாம் பல்வேறு வித மத கொள்கைகளை காண்கின்றோம். இவ்வாறு பல்வேறு வகையான நம்பிக்கைகளுக்கு ஏற்ப பல்வேறு விதமான வழிபாடுகள் இருக்கின்றன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ பல்வேறு வகையான வழிபாட்டு முறைகள், நம்பிக்கைகள் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ அடுத்த ஸ்லோகத்துல வந்து பகவான் பல்வேறு பிரிவுகள் ஒவ்வொரு குணங்கள்ல இருக்கும்போது எப்படி பல்வேறு வகையான வழிபாட்டு முறைகளை அவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கறத விவரிக்க போறாரு. யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷ ரக்ஷாஸ்மி ராஜசஹ பிரேதான் பூத கணம்ச்ச அன்யே யஜந்தே தாமச ஜனஹ. மீனாட்சி கிருஷ்ண பிரதா மாதாஜி புக்ஸ் இருக்கா உங்ககிட்ட கையில? 4 ஸ்லோகா 4 டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ணா பிரபு. யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷரக்ஷாம்சி ராஜசாகா பிரேதான் பூத கணாம்ச்சான்யே யஜந்தே தாமசா ஜனாகா. சத்வகுணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர். தமோ குணத்தில் இருப்பவர்களோ பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பல்வேறு வகையான வழிபாட்டு முறைகள் அவர்களுடைய குணத்திற்கு ஏற்றாற் போல. சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் பிரம்மதேவனை வணங்குகிறார்கள், சந்திரனை, சூரியனை. இவங்க எல்லாமே வணங்குவது அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக சத்துவ குணத்தில் இருக்கும் பொழுது. அதே போல ரஜோகுணத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னா இவர்கள் அசுரர்களை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து அசுர குணம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த இயல்பற்ற இல்லையா, தெய்வீக இயல்பற்ற. இப்ப நம்ம தமிழகத்திலேயே பார்த்திருக்கோம், நடிகைகளுக்கெல்லாம் கோயில் கட்டி அந்த கோயில போய் அந்த நடிகையை ஒரு 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 தேவதை போல வணங்கக்கூடிய முட்டாள்தனமான மக்கள் நம்ம நாட்டுல இருக்காங்க இல்லையா. 2வது உலகப் போர் நடந்த போது ஹிட்லரை தெய்வமாக வணங்கியவர்கள் உண்டு. இது எல்லாமே எப்படி அப்படின்னா அந்த ரஜோகுணம். தமோ குணம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அவங்களுடைய வழிபாட்டு முறை என்ன என்றன்னா ஆவிகளை வணங்கக்கூடியவர்கள், இறந்த உடலை வணங்குவார்கள். நிறைய படிச்சிருக்கோம் நம்ம பேப்பர்ல இல்ல, அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது குழந்தைகளை பலி கொடுத்து அந்த சக்தியை பெற வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு நம்பிக்கையோடு. சோ இதெல்லாமே அந்த குணங்களுக்கு ஏற்றாற் போல அவர்களுடைய வழிபாட்டு முறை எப்படி மாறுகிறது அப்படின்னு. சத்துவ குணத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ஒரு அளவிற்கு நம்ம வந்து விஷ்ணு பக்தியில இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அது போல ரஜோகுணத்தில் இருப்பார்கள் அப்படிங்கும்போது பிரம்மதேவனை வணங்கக்கூடியவர்களா இருப்பார்கள். எனக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள் கிடைக்கணும், நிறைய எனக்கு விஷயங்கள் நம்ம கிடைக்கணும் அப்படின்னு. பொதுவாக தமோ குணத்தில் இருப்பவர்கள் சிவபெருமானை வணங்கக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா. பல்வேறு வகையான குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆதாயத்திற்காக நீங்க செய்யற விஷயங்கள் சத்துவ குணமாக இருந்தாலும் கூட, அதாவது சத்துவத்தில் நீங்க இருந்தாலும் கூட, வேதங்களை நீங்கள் எல்லாமே பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் கூட தேவ வழிபாட்டு முறை செய்பவர்கள். அதே போல அசுரர்கள் நம்ம பார்த்தோம், அசுரர்கள், பித்ருக்கள், பல்வேறு வகையான வழிபாட்டு முறைகள், பல்வேறு வகையான குணங்கள். விலங்குகளை வணங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்ப நம்மெல்லாம் வந்து பசு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய குணங்கள் அப்ப அந்த இடத்துல என்ன காட்டுது அப்படின்னா சத்துவ குணங்கள். சிங்கத்தை வழிபடுபவர்கள், கழுதியை வழிபடுபவர்கள், அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம கிராமங்கள்ல பார்க்கலாம். சிங்கம்லாம் கிராமத்துல கிடையாது, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. கழுதை வழிபாடு, பன்றி வழிபாடு, பன்றியை வந்து வழிபடக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு குறிக்கோள். சோ இதெல்லாமே வந்து அறியாமை. குரங்குகளை வழிபடுபவர்கள், அனுமான் அப்படின்னு நினைச்சிட்டு குரங்குகள். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது பல்வேறு வகையான குணங்கள் மூலமாக அவர்கள் பல்வேறு வகையான வழிபாட்டு முறையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். இதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா பூதங்களையும் பிரேதங்களையும் வழங்குபவர்கள். சிவபெருமான் பூதநாதான்னு சொல்றோம்ல, அந்த பூதநாதரை அவர்கள் வழங்குகிறார்கள். ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஆவிகள், பிசாசுகளை வழங்குகிறார்கள். இது எல்லாமே எதற்கு என்றால் அவங்க கிட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் கிடைக்க வேண்டும், ஒரு பெரிய சக்தி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை அவர்களுக்கு ஏற்படுகிறது.
அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் எந்த நிலையை அடைவார்கள், அவர்கள் எதற்காக இது போன்ற ஒரு வழிபாட்டு முறையில் ஏற்படுத்துகிறார்கள், அவர்கள் ஆத்மாவிற்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வழிபாட்டு முறைக்கு ஏற்றாற் போல நான் நிறைய ஆசைப்படணும், நிறைய இன்பங்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையுமே நானே வச்சுக்கணும். பூத வழிபாடுகள், பிளாக் மேஜிக் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது அதிகமாக அவர்கள் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் செய்யக்கூடிய பல்வேறு வகையான விஷயங்களை அவர்கள் கையாளுகிறார்கள். இதற்குத்தான் பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, சத்வம் விஷுதம் வாசுதேவ சப்திதம் யத் ஈயதே தத்ர பூமான் அபவிருதகா சத்வே ச தஸ்மின் பகவான் வாசுதேவோ ஹே அதோக்ஷஜே மே நமஷா விதீயதே. பல்வேறு வகையான வழிபாட்டு முறைகள் நம்ம என்ன செஞ்சாலும் பகவான் வாசுதேவனுக்கு ஒரு தூய்மையான கிருஷ்ண உணர்வின் மீது செய்யக்கூடிய பக்தி தான் உண்மையான பக்தி. அப்படிப்பட்ட பக்தி செய்பவர்களுக்குத்தான் பகவான் தன்னை வெளிப்படுத்துகிறார். இதே ஒரு அருவவாதிகள் கிட்ட போங்களேன், அருவவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் என்றால், எப்படி ஒரு காற்று எந்த பொருளின் மீது அந்த காற்று செல்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல தன்னுடைய மனம் மாறிக்கொண்டே இருக்கிறதோ. ஒரு குப்பை, நல்ல காத்து அடிக்குது, குப்பை அப்படியே வருதுன்னா அந்த காத்துல பாத்தீங்கன்னா குப்பையா தெரியும் நமக்கு. ஆனா காற்றானது தூய்மையானது. அது நகரும் பொழுது அந்த குப்பையை அள்ளிட்டு போறதால பார்ப்பதற்கு நமக்கு குப்பை மாதிரி தெரியும். நம்ம என்ன பண்ணாலும் அந்த தூய்மையான காற்று, அதுதான் பகவானினுடைய உண்மையான ஒரு நம்முடைய பக்தியாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். அருவவாதிகள் பல்வேறு வகையான விஷயங்கள், அந்த பல்வேறு வகையான விஷயங்களில் பஞ்சோபாசன 5 வகையான வழிபாட்டு முறைகள், 5 வகையான வழிபாட்டு முறைகளை அவர்கள் செய்வார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அந்த குணங்களுக்காக 5 வகையான வழிபாட்டு முறைகள் அருவவாதிகள் செய்யக்கூடிய விஷயம். பஞ்ச உபாசனா, 5 உபாசனா: சக்தி வழிபாடு, சௌரிய வழிபாடு, கணபதி வழிபாடு, சைவ வழிபாடு, வைஷ்ணவ வழிபாடு அப்படின்னு 5 வகையான வழிபாட்டு முறைகள். சக்தி சக்த ஆகமாஸ். இந்த சக்த ஆகமாஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஜெகநாதர் ஆலயம் இருக்குல்ல, ஜெகநாதர் ஆலயம் பூரியில, உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராமானுஜாச்சாரியார் அவர் வைஷ்ணவ ஆகமம், பஞ்சராத்திர ஆகம விதி முறைப்படி ஜெகநாதருக்கு அங்கு டெய்லி ரிச்சுவல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக புருஷோத்தம தேவன் அரசனாக இருக்கும் பொழுது அங்க போறார். அங்க போய் அதை சொல்லும் பொழுது அங்க இருக்கிற பாண்டாக்கள் எல்லாருமே சக்த ஆகம விதிப்படி பகவானுக்கு எல்லா விதமான வழிபாட்டு முறைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சக்த ஆகமாஸ் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வணங்கக்கூடிய ஒரு வழி. இது சங்கராச்சாரியாரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆகம விதி. அந்த மாதிரிதான் நாங்க பண்ணுவோம். இந்த ராமானுஜாச்சாரியர் எங்களுக்கு மாத்தி கொடுக்க போறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும். கூர்ம தேசம் பக்கத்துல இருக்கிற ஆந்திரா, ஸ்ரீசைலம் பக்கத்துல கூர்ம தேசம் அப்படிங்கிற இடத்துக்கு கருட பகவான் ராமானுஜாச்சாரியை தூக்கி கொண்டு போய் அங்க வச்சிடுறார். அடுத்த நாள் காலையில இந்த புது ஆகமத்தெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக ராமானுஜர் வரப்போறாருன்னு பார்த்தா அங்க ஆளே காணோம். காரணம், ஜெகநாத் லைக்டு தி சக்த ஆகமாஸ் ஆஃப் பாண்டாஸ். விஷ்ணுவாக இருந்தாலும் கூட சக்த ஆகம விதிப்படி ஜெகநாதருக்கு நிறைய வழிபாட்டு முறைகள் இன்னைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, there are some exceptions. பகவானுக்கு தூய்மையான முறையில் அந்த பாண்டாக்களுடைய ஒரு உண்மையான உணர்வு, பாவா, அதெல்லாமே we cannot compare. ஜெகநாதரை பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இந்த 5 வகையான அருவவாதிகளுடைய வழிபாட்டு முறை, அந்த இடத்துல பாவா ஆக்சுவலா இம்பர்சனலிஸ்ட், அதாவது மாயாவாதிகளுடைய வழக்கத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த சக்த ஆகமாஸ் எப்படின்னா, ஒரு உருவமுள்ள மனிதருக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லாம
நம்ம வந்து ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்றால் அதர்வண வேதா இஸ் குளோரிஃபைங் த சுப்ரீம் லார்ட். நம்ம நிறைய மந்திரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதர்வண வேதத்துல வந்து இட் இஸ் அ குளோரிபிகேஷன், பகவானை பத்தி புகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த ரிக்வேதா, யஜுர்வேதா எல்லாம் கர்ம காண்டிக் ஆக்டிவிட்டிஸ். யூ ஆர் ரெக்வெஸ்டிங் சம்திங் த்ரூ த மந்த்ராஸ். சோ அந்த மாதிரி அதர்வண வேதத்துல வந்து சாம வேதத்துல வந்து அந்த மாதிரி குளோரிஃபைங் த சுப்ரீம் லார்ட். சோ சாமவேதத்தின் மூலமாக செய்யக்கூடிய மந்திரங்கள்லாம் இங்க இல்லாம சக்த ஆகமத்துல அந்த சங்கராச்சாரியார் வழிபாட்டு முறை ஷைவைட்ஸ். அதே போல ஷௌரியாஸ். ஷௌரியா மீன்ஸ் சௌர ஆகமா. சௌர ஆகமா அப்படின்னா சூரியனை மையமாக வைத்து, சூரிய சக்தியை மையமாக வைத்து. கணபதி விநாயகர் இஸ் அ கண்ட்ரோலர். அவருடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், அவருடைய பர்மிஷன். நம்ம எப்படி இப்ப நரசிங்க தேவ் பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம எல்லாமே ஆரம்பிக்கிறோமோ அந்த மாதிரி பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர் இருக்கும்பொழுது கணபதி ஆகமாஸ்க்கு வந்து he was giving the priority. ஆனால் ஷீல பிரபுபாதர் வந்த உடனே தான் கணபதி has prayed to நரசிங்கதேவ் பகவான். அப்படின்னா நரசிங்கதேவ் பகவான் நம்ம ஏன் டைரக்டா ப்ரே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நரசிங்கதேவ் பகவான் has replaced கணபதி in ISKCON. நம்ம அந்த ஒரு நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வச்சுக்கோங்களேன். பகவான் கணபதி பக்தி சித்தாந்த சரஸ்வதி ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. கணபதி ஆகமாஸ் அவருடைய பர்மிஷன்ல எல்லா தடங்கல்களும் எடுக்கணும் அப்படின்னா அது இன்னைக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அவருக்கு அந்த பவர் வர்றதே நரசிங்கதேவ் பகவான் கிட்ட இருந்துதான் அப்படிங்கிற விஷயம் சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருப்பதால் ஸ்ரீல பிரபுபாதர் அந்த ஒரு நியமத்தை மாற்றி அந்த ஆகமத்தை மாற்றுகிறார். அதே போல சிவ வழிபாடு சைவ ஆகமாஸ், தென் வைஷ்ணவ ஆகமாஸ். நம்ம எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருப்பவர், அல்டிமேட் கண்ட்ரோலர். சோ இந்த மாதிரி இந்த 5 வகையான விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது இதற்கு வந்து பக்தி விஸ்வா சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து has given an extensive description. வைஷ்ணவர்கள் வந்து எப்படி பகவானை வழங்க வேண்டும், அதே போல சிவபெருமான், கணபதி, சௌரியாஸ், சக்தாஸ், இந்த ஆகமத்தை பத்திலாம் அவர் நிறைய எழுதியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா பல்வேறு வகையான குணங்களை மையமாக வைத்து இந்த இடத்துல விதிப்படி அர்ஜுனன் கேட்ட முதல் கேள்வி, அந்த குணங்களுக்கு ஏற்றாற் போல வழிபாட்டு முறைகள் அமைகின்றன. இந்த ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எழுதினதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கிருஷ்ணா ஹஸ் கிவன் ஜஸ்ட் இந்த மாதிரி குணங்கள் மூலமாக அவருடைய வழிபாட்டு முறைகள்லாம் அமைகிறது அப்படின்னு நம்ம இது மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பல்வேறு வகையான விஷயங்கள், இந்த பஞ்ச உபாசனா அதெல்லாம் எப்படி எந்தெந்த குணங்களை நம்ம மையமாக வைத்து எதெல்லாம் நம்ம செய்யறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது இதுல தமோ குண வழிபாட்டு முறை 5, 6 இந்த 2 ஸ்லோகங்கள் எப்படின்னா தமோ குண வழிபாட்டு முறையில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பகவான் சொல்ல போறாரு. ஸ்லோகா நம்பர் 5 and 6. அசாஸ்திர விஹிதம் கோரம் தப்யந்தே யே தபோ ஜனாஹ தம்ப அஹங்கார சம்யுக்தாஹ காமராஹ பலன்விதஹ கர்ஷயந்தக சரீரஸ்தம் பூத கிராமம் அச்சேதசஹ மாம் சைவாந்தக சரீரஸ்தம் தான் வித்தி ஆசுர நிஷ்சயான். குணமை மாதாஜி, கேன் யூ ரீட் த டிரான்ஸ்லேஷன் ப்ளீஸ்? ஹரே கிருஷ்ணா. காமம் மற்றும் பற்றுதலின் பலவந்தத்தால் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படாத கடுமையான தவங்களை தற்பெருமையுடனும் அகங்காரத்துடனும் செய்பவர்கள் உடலின் ஜடமூலக்கூறுகளை துன்புறுத்துவது மட்டுமின்றி உள்ளே உறைந்துள்ள பரமாத்மாவையும் துன்புறுத்துகின்றனர். அத்தகைய முட்டாள்கள் அசுரர்களால் அறியப்படுகின்றனர். சோ இந்த தமோகுண வழிபாட்டு முறை அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு சில வெளிப்புற செயல்கள் மூலமாக அது வந்து நம்ம வந்து ஒரு கடுமையான ஆஸ்டிரிட்டி இல்லையா, தவம், ரொம்பவும் கடுமையான ஒரு தவ வலிமை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு வெளிப்புறமாக நம்ம உடலை வருத்தி நம்ம வந்து ஒரு சில பக்தி நம்ம செய்யறோம் அப்படின்னா அது அசுர இயல்பு உடைய பக்தி அப்படிங்கிறார் கிருஷ்ணன். பகவான் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு குணங்கள் உடையவர்கள்,
யாரு இந்த மாதிரி தமோ குணங்கள் உடையவர்கள், அவங்க வழிபாட்டு முறை, அவர்களுடைய உணவு, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்கள் தனக்கூடிய தானங்கள் எல்லாமே அந்த முக்குணங்களில் எப்படியெல்லாம் அமைகிறது. சாஸ்திர விகிதம் கோரம், சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. அதெல்லாம் இல்லாம சாஸ்திரங்களில் கூறாதது. சாஸ்திர விகிதம், சாஸ்திரங்களில் அதை பற்றி பேசவே கிடையாது. கோரம், கோரம் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் என்ன டிரான்ஸ்லேட் பண்றன்னா, உடலை வருத்தி கொண்டு, உடலுக்கு துயர் தரக்கூடிய, உடலுக்கு உபாதை தரக்கூடிய அப்படிங்கிறது தான் அவர் எழுதுறாரு. ரொம்ப பயங்கரமான ஒரு பக்தி அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பயங்கரமான பக்தி, உடலை வருத்தி கொண்டு செய்யக்கூடிய பக்தி எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். பிரபு அழகு குத்துறதுன்னு சொல்லி, அதே மாதிரி தீ மிதிக்கிறது அப்படின்னு, முதுகுலையும் ஒரு இதுல வந்து தொங்குவாங்க, முதுகுல கொக்கி வச்சு. ஆமா, அதாவது நீங்க எஸ்பெஷலி மலேசியால வந்து முருகன் வழிபாட்டு முறை ரொம்பவும் சிறந்த வழிபாட்டு முறை. அங்க பாத்தீங்க அப்படின்னா முதுகுல நீங்க சொன்ன மாதிரி குத்திட்டு, நான் பார்த்திருக்கேன் மலை பிரதேசங்கள்ல வந்து நடக்கிறதே நமக்கு வந்து மூச்சு வாங்கும். அப்படியே ஸ்லோப்பா இருக்கும், அந்த ஸ்லோப்ல போவாங்க, அந்த ஸ்லோப்ல இருந்து மேல ஏறி போவாங்க. அப்படின்னா எவ்வளவு வந்துட்டு எக்ஸ்டர்னலி அவர்களுடைய வெளிப்புற உடலுக்கு அவர்கள் எவ்வளவு பெரிய உபாதையை அவர்கள் தருகிறார்கள். சோ இந்த மாதிரி வகையான ஒரு பயிற்சி, இதை வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு ஆஸ்டயர் மெஷர்ஸ். நம்ம வந்து ஆஸ்டெரிட்டி அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றோம், நம்மளுடைய ஆசைகளை அடக்கி கொண்டு, ஏகாதசி அப்ப விரதம் இருக்கணும், நல்லா சாப்பிடக்கூடிய ஆட்கள் கூட அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடாம நிர்ஜல் இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப குறைந்த அளவு உணவுகளை, பிரசாதத்தை உண்டு. தட் இஸ் an austerity. You are controlling your senses, right? அந்த மாதிரி பார்க்கும்பொழுது தப்பியந்தே ஏ தப்போ ஜனகா, இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறையை அவர்கள் செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆமா, தீமிதிலாம் கூட அந்த மாதிரிதான். தீமிதிலாம் வந்து சாஸ்திரங்கள் எங்கேயுமே கூறப்படவில்லை அப்படின்னு தான் சொல்றாரு பிரபுபாதர். வந்து ஃபர்ஸ்ட் லைனே அதான் சொல்றாரு இல்லையா. ஆடி மாசம் எல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த சக்த நிகமா அது நம்மளா அந்த ஆச்சாரியர்கள், அந்த அந்த what do you say, அந்த பிலீஃப், அந்த ஃபெய்த்ல இருக்கிற ஒரு சீனியர் மோஸ்ட், இஸ் நாட் அ வைஷ்ணவா, சீனியர் மோஸ்ட் பர்சன்ஸ் who are advocating, நீ இந்த மாதிரிலாம் பண்ணு, இப்படி பண்ணு, குழந்தைய பலி கொடுக்கணுங்கிறாங்கல்ல, இளம் பிஞ்சு குழந்தையை பலி கொடுக்க வேண்டும், கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுங்க. அதெல்லாம் எந்த சாஸ்திரத்திலுமே எங்கேயுமே கிடையாது. சோ தபயந்தே ஏ தப்போ ஜனகா, இந்த மாதிரி ஒரு கடுமையான விரதத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். தம்ப அகங்கார சம்யுக்தகா, இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை எந்த முறையை சார்ந்தது, எந்த வழியை சார்ந்தது? தம்ப அகங்காரா அப்படின்னா இது அவர்களுடைய அறியாமையை காண்பிக்கின்றது, அவர்களுடைய ஆணவத்தை காண்பிக்கின்றது, அவர்களுடைய தற்பெருமையை காண்பிக்கின்றது. இது எதற்காக அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னா, காம ராக பலன்விதகா, அவங்களுடைய ஆசை, இந்த பௌதீக வாழ்க்கையில எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, கார்ஷயந்தகா, அவர்களையே வருத்தி கொள்கிறார்கள். கார்ஷயந்த சரீரஸ்தம், அவர்களுடைய உடலை வருத்தி கொண்டு. நம்ம இருக்கிற ஃபாஸ்டிங் வந்து அந்த நேரத்துல டெம்பரரியா உங்களுக்கு பசி எடுத்து நீங்க என்னமோ வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா சயின்டிபிகலி இட் இஸ் ப்ரூவ்ட், இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். அந்த அளவிற்கு வந்து அந்த உடலானது வலிமைப்படுகிறது. சிஸ்டம் பிகம்ஸ், டைஜஸ்டிவ் சிஸ்டம் பிகம்ஸ். ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, கார்ஷயந்தகா சரீரஸ்தம், அவர்கள் உடலை வருத்தி கொண்டு. எதற்காக என்றால் அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய பௌதீக இச்சையை முழுமைப்படுத்த வேண்டும். எதற்காக? பூத கிராமம். பூத கிராமம் மீன்ஸ் இந்த உடலானது 24 மூலக்கூறுகள் அடங்கியது இல்லையா, இந்த பௌதீக உடல்.
பாடிலி கான்செப்ட். அந்த உடல் இது எதனால் ஏற்படுகிறது என்றால் அச்சேதசக, உங்களுடைய உணர்வுகள் தவறான பாதையை நோக்கி செல்வதினால். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். பகவான் கிருஷ்ணர் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெசேஜ் கொடுக்குறாரு. அந்த முக்குணங்கள் எப்படி போகுது, என்ன போகுது அப்படின்னா, உங்களுடைய உடலை வருத்தி கொண்டு சாஸ்திரங்களில் அங்கீகரிக்கப்படாத செயல்களில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு, உங்கள் உடலை வருத்தி கொண்டு, எதற்காக நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பௌதீக இச்சை வர வேண்டும், பௌதீக ஆசைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்க செய்றீங்க. எதற்காக செய்யப்படுகிறது என்றால் உங்களுடைய உணர்வுகள் தவறான பாதையை நோக்கி செல்வதினால் தான் வித்தே அசுர நிச்சயன், நீங்கள் நிச்சயமாக அசுரர்கள். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குணம் உங்களுக்கு இருக்கிறதால நிச்சயமாக அசுர குணத்தை பற்றித்தான் அப்படின்னு. இங்க பார்த்தோம் அப்படின்னா பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அசுரர்களை பற்றி பேசுகிறார், அசுர குணத்தை பற்றி பேசவில்லை இல்லையா? காரணம் என்ன அப்படின்னா, அசுர குணத்தை பத்தி நிறைய அவர் சொல்லியிருக்காரு, முன்னாடியே சொல்லியிருக்காரு எப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு. இங்க அவர் கேட்ட கேள்வி, அர்ஜுனன் கேட்ட கேள்வி நம்பிக்கை, சாஸ்திரங்களில் இல்லாத ஒரு செயல்கள், அவர்களுக்கு என்ன ஏற்படும் என்றால் இந்த அசுரத்தனமான விஷயங்கள், இந்த முக்குணங்கள். அந்த முக்குணங்கள்ல போய் பார்க்கும்போது அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்கெல்லாம், அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அந்த மரத்தை ஞாபகம் வச்சுக்கும் போது எப்படி அந்த மரமானது சிக்குண்டு இந்த பௌதீக வாழ்க்கையில் இறுகி கொண்டு செல்கிறது அப்படின்னு பாக்குறோம்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த அடித்தளத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய சுய தற்பெருமைக்காக அவர்களுடைய அகங்காரம் வலுப்பெற வேண்டும், அந்த அகங்காரத்திற்கு மரியாதை தர வேண்டும். வெரி ஈகோயிஸ்டிக் பர்சன் நம்ம சொல்றோம்ல, அந்த ஈகோயிஸ்டிக் பர்சனை அவ்வளவு சீக்கிரமாக யாராலையுமே அவனை மாற்ற முடியாது. அந்த ஈகோ காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை செஞ்சோம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பெரிய பேர் கிடைச்சிடுது அப்படின்னு அவர் நினைச்சுட்டு இருக்காரு. மாம் சைவந்தக சரீரஸ்தம், உடலை வருத்தி கொண்டு எவ்வளவு பாதை தர முடியுமோ அந்த உடம்பு, காலில் நெருப்பு பட்டு அந்த அக்னியில நடக்கிறது, இல்லைன்னா உடம்பெல்லாம் அழகு குத்திக்கிறது, நாக்குல அழகு குத்திட்டு இழுத்து போறது, வேல் வச்சுக்கிறது நாக்குல அப்படின்னு. ஈவன் முருகர் கூட எங்கேயுமே சொன்னது கிடையாது, குத்திட்டு வாங்கப்பா அப்படின்னு அவர் எங்கேயுமே கேட்டதே கிடையாது. எல்லாம் இவங்களா பண்ணிக்கிறது தான். சோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது சாஸ்திர விகிதம் கோரம், இதுதான் சாஸ்திரங்களில் கூறப்படாத ஆனால் கோரமான ஒரு செயல்களாக இது பார்க்கப்படுகிறது. ஒரு உண்மையான ஒரு தவ பயிற்சி உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா என்னன்னா, இட் இஸ் உங்களை நீங்கள் ஒழுக்கப்படுத்திக் கொள்வது. செல்ஃப் டிசிப்ளின் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஸ்டரிட்டி. நம்ம கிட்ட இருக்கிற பல்வேறு வகையான விஷயங்கள் இல்லையா, இரண்யகசிப்புவை பார்த்தீங்கன்னா அவன் செய்த அந்த தவ பயிற்சி யாராலையுமே பண்ண முடியாது. அந்த அளவிற்கு மிக சிறப்பாக தவம் செய்தான். ஆனால் அவன் செஞ்சது எதற்காக என்றால் அசுர குணத்தோடு, அசுர குணம் உடையவன் போல தம்ப அகங்கார சம்யுக்தக காமராக பலன்வித்தக. அவனுக்கு இந்த மூணுமே தேவைப்பட்டது, காமம் தேவைப்பட்டது, ராகம் தேவைப்பட்டது, பலம் தேவைப்பட்டது. அதற்காக உடலை அப்படி வருத்தி கொண்டு செய்கிறான். இதே ஒரு போர்ஷன் நம்ம அப்படியே பார்த்தோம்னா கபிலதேவர் தன்னுடைய தாயிடம் பேசும் பொழுது, யாருக்கு உண்மையாக செல்ஃப் டிசிப்ளின் சுயமான ஒரு ஒழுக்கத்தோடு பக்தி செய்ய முடியும் என்றால், இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அகங்காரம், ஈகோ, பலம் வேணும், காமம் வேணும், ராகம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருக்கிறவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தோம்ல. ஆனால் இங்கு கபிலதேவர் தன்னுடைய தாய்க்கு கூறும்போது என்ன சொல்றாருன்னா, எவன் ஒருவன் பொறாமைப்படாமல், பெருமைப்படாமல், கலவரத்தில் ஈடுபடாமல், அதாவது வித் வயலண்ட் நேச்சர், ஒரு 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 ஆக்ரோஷமான குணம் இல்லாதவன், கோபப்படாதவன், தனிமைப்படுத்தாத நிலையில் இருப்பவன். தனிமைப்படுத்தாத நிலை அப்படின்னா, நான் செய்யறேன், என்னை சுத்தி எனக்கு ஃபாலோவர்ஸ் வரணும், என்னுடைய வழிபாட்டு முறையை பார்த்து அனைவரும் மெச்ச வேண்டும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவர் பண்றாரு, இவ்வளவு பிராக்டிஸ் பண்றாரு, இவரை நம்ம ஏன் இவரை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது? சோ தட் இஸ் கால்ட் செப்பரேட்டிசம் இல்ல. சாஸ்திரங்கள்ல பகவான் அப்படின்னு பார்க்கும்போது இரண்யகசிப்பு has done the same thing. He wanted to be a separate from Narayana. நான் ஒரு பகவானாக அனைவரும் என்னை கருத வேண்டும், என்னுடைய வழிபாட்டு முறை என்னத்தான் எல்லாரும் டாப்னு கருத வேண்டும், 3 லோகங்களிலும் நான் தான் மிகச்சிறந்தவன் அப்படின்னு எல்லாருமே என்னை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆசை.
சோ அதனாலதான் கபில தேவர் சொல்றாரு, இந்த மாதிரி மனதில் எண்ணம் கொண்டு பொறாமையோடு தற்பெருமையோடு ரொம்பவும் அகிம்சை இல்லாமல் ஹிம்சை செய்யக்கூடிய வழியில் கோபப்பட்டு கொண்டு தனிமைப்படுத்தி கொண்டு என்னை அனைவரும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நிலையில் எவன் ஒருவன் பக்தி செய்கிறானோ, பக்தி கிடையாது பயிற்சி செய்கிறானோ, அவன் நிச்சயமாக அறியாமையில் இருக்கிறான் அப்படின்னு. சோ ரொம்பவும் கிரேட்டான ஒரு விஷயம் பாகவத்துல வந்து நம்ம சொல்லியிருக்கோம்ல, சபை பும்சாம் பரோதர்மா யதோ பக்தி ரதோக்ஷஜே. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டியதுதான் உண்மையான ஒரு பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுதான் இந்த 2 ஸ்லோகங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு பகவான் 7வது ஸ்லோகத்துல வந்து நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து எப்படிப்பட்ட குணங்களில் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வளர்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். யக்ஞம், தானம், தபம், பல்வேறு வகையான நம்பிக்கையில அவங்க செய்யறாங்க இல்லையா? சோ அதை பற்றி நம்ம இங்க தெரிஞ்சுக்க போறோம். சோ ஸ்லோகா நம்பர் 7. ஆஹாரஸ்த்வ அபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி பிரியः யக்ஞஸ்தபஸ்ததா தானம் தேஷம் வேதம் இமம் ஷ்ருணு. தாரக் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஆகாரஸ்த்வகி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி பிரியः யஜ்ஞஸ்தபஸ்ததா தானம் தேஷாம் வேதம் இமம் ஷ்ருணு. ஒவ்வொருவர் விரும்பும் உணவிலும் கூட ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு ஏற்ப 3 வகை உண்டு. இது யாகங்கள், தவங்கள் மற்றும் தானத்திற்கும் பொருந்தும். அவற்றிற்கு இடையிலான வேறுபாடுகளை தற்போது கேளு. ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் இங்க அதான் சொல்றாரு, இந்த 3 வகையான இந்த குணங்கள் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய தானம், நீங்கள் செய்யக்கூடிய தவம் எல்லாமே அதுலயும் அடங்கும். இந்த குணத்திற்கு ஏற்றாற் போலத்தான் உங்களுடைய வழிபாட்டு, உங்களுடைய இந்த செயல்கள், இந்த 3 செயல்களுமே உங்களுக்கு அடங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ இவர் கொடுத்த இந்த யாகம், தானம், தபம் இது எல்லாமே வந்து ஒரு வெளிப்புற செயல்பாடு. தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ரைட்? அதுவுமே அந்த குணம், அந்த நம்பிக்கை, ஆஹாரஸ்த்வ அபி சர்வஸ்ய, இது எப்படி அமைகிறது என்றால் அவர்கள் உண்ணக்கூடிய உணவு த்ரிவிதோ பவதி பிரியகா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்னு நினைக்கிறது கூட அந்த குணங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு அது அமைகிறது. அது போல யாகம், தவம், தானம் அவை கூட அந்த குணத்திற்கு ஏற்றாற் போல்தான் அமைகிறது. தேசம் வேதம், வேதம் மீன்ஸ் அதுக்குள்ள அமங்ஸ்ட் தம், அந்த 3 வகையான நம்ம பார்க்கும்போது அதை பற்றி நான் உனக்கு கூற இருக்கிறேன். சோ இந்த 8ல இருந்து 10 வரைக்கும் பகவான் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, அந்த 3 வகையான செயல்கள், அவங்க செய்யக்கூடிய அந்த 3 செயல்கள், முக்குணங்களுடைய தாக்கம், அது எப்படி அமைகிறது என்றால் அவர்கள் உண்ணக்கூடிய உணவின் மூலமாக அவர்களுக்கு அந்த குணம் வழங்கப்படுகிறது. அந்த ஒரு பர்டிகுலர் மோடுல தே ஆர் டூயிங் அ தபா, தே ஆர் டூயிங் அ தானம் அப்படிங்கும்போது அவங்க எந்த உணவை உண்பதினால் அவர்களுக்கு அது போன்ற ஒரு எண்ணம் வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் 8ல இருந்து 10, 8, 9, 10 3 ஸ்லோகங்களும் சேர்ந்து படிச்சுட்டு அதன் பிறகு நாம் அதை பற்றிய ஒரு புரிதலை தெரிந்து கொள்வோம். ஆயுஷத்வ பல ஆரோக்ய சுக பிரீதி விவர்தனஹ ரிஷய ஸ்னிக்தா ஸ்திரா ஹிருதயா ஆஹார சாத்விக பிரியஹ. கோகுலமாதா அதை ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஆயுளை நீடித்து வாழ்வை தூய்மைப்படுத்தி பலம், ஆரோக்கியம், சுகம் மற்றும் திருப்தியை கொடுக்கும் உணவுகள் சத்துவகுணத்தில் இருப்போருக்கு பிரியமானவை. இத்தகு உணவுகள் ரசமுள்ளவையாக, கொழுப்பு சத்தும் ஊட்டச்சத்தும் மிக்கவையாக, இதயத்திற்கு இதமளிப்பவையாக உள்ளன. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் ஸ்லோகா. கத்வ அம்லா லவனாதி உஷ்ணா தீக்ஷ்ண ருக்ஷா விதாஹினஹ ஆஹார ராஜசஸ்யேஷ்ட துக சோகாமய பிரதஹ. கோகுல மாதா நீங்க படிச்சிட்டீங்க இல்லையா? அனிதா மாதாஜி படிக்கும் டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. டிரான்ஸ்லேஷன் பை ஸ்ரீல பிரபுபாத் மகாராஜ் கி ஜெய். மிகவும் கசப்பான, மிகவும் புளிப்பான,
உப்பு நிறைந்த, சூடான, காரமான, உலர்ந்த மற்றும் எரிகின்ற உணவுப் பொருட்கள் ரஜோகுணத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமானதாகும். இத்தகு உணவு துன்பம், சோகம் மற்றும் நோயை உண்டாக்குகிறது. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் ஸ்லோகா. யதாயாமம் கதாரஷம் புதி பர்யூஷிதம் ச யத் உச்சிஷ்டம் அபி சாமேத்யம் போஜனம் தாமச பிரியம். மஞ்சுகா ஸ்ரீமதி படிக்கும் போது டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். உண்பதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பே சமைக்கப்பட்ட, சுவையற்ற, பழைய, ஊசிப்போன, எச்சில் பட்ட, தீண்டத்தகாத பொருட்களை கொண்ட உணவுகள் தமோ குணத்தில் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ 8, 9, 10 அப்படின்னு பார்க்கும்போது சத்துவகுணத்துல நம்ம ஒரு உணவை நாம் உண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நம்முடைய ஆயுள் அதிகரிக்கின்றது. நம்முடைய பிறப்பினுடைய அம்சம் தூய்மைப்படுத்தப்படுகிறது. தட் எக்ஸிஸ்டன்ஸ் கெட்ஸ் பியூரிஃபைட். தமோ குணத்துல ஒரு உணவு நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு அதிகமான ஒரு ஆற்றல், நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கின்றது. அது எந்த மாதிரி உணவு வகைகள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். நீராகாரம், கொழுப்பு சக்தி நிறைந்தது, முழுமையாக காம்ப்ளான், ஹோல்சம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது இதயத்திற்கு சந்தோஷம் தரக்கூடிய உணவு. இந்த 3 வகையான உணவு எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதற்கான ஹெல்த் ஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி உடலை கெடுக்கக்கூடிய உணவு வகைகள், லேட்டா வச்சு சாப்பிட்றது, ரொம்ப ஸ்பைசியா சாப்பிட்றது. ஸோ அதுதான் இந்த 3 வகையான விஷயங்களையும் பகவான் இங்க கூறுகிறார். அதே மாதிரி 9வது ஸ்லோகம் பார்க்கும்போது ஒரு ரஜோகுணம், ரொம்ப நாக்குக்கு டேஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆரம்ப காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெங்காலி ஃபுட் அப்படிங்கிறது சப்பு சப்புன்னு இருக்கும், யாருக்குமே பிடிக்காது. அவ்வளவு ஒரு கிருஷ்ண பக்தியில வர்றாங்க. அவங்க நாக்குக்கு ரொம்ப சுவையாக, காரமாக, புளிப்பாக சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு கிச்சடி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது இஸ்கான்ல. இந்த மாதிரி எப்படி சப்பு சப்புன்னு சாப்பிட்றாங்க இவங்க அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பழக்கம். நமக்கு நல்ல காரமா வேணும், நல்லா அப்படியே புளிப்பு நிறைய இருக்கணும், நல்ல சூடு, அப்படியே சூடு மீன்ஸ் இந்த காரம், வெரி ஸ்பைசி ஃபுட்டுப்பாங்கல்ல, நல்ல உப்பு போடணும். ஒரு டிராப் ஆஃப் சால்ட் எல்லாம் போட்டான்னா அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது, கை நிறைய எடுத்து அள்ளி போட்டு சாப்பிடணும். அதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி, டீப் ஃப்ரை, பொட்டேட்டோனா டீப் ஃப்ரை, அது பார்க்கறதுக்கு அது கலரே வேற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டீப் ஃப்ரை சாப்பிடணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சிம்டம்ஸ் ஃபார் பீப்புள் ஆர் இன் அந்த ரஜோ குணத்துல இருக்கிறவங்க. இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய ரெஸ்டாரண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னாலே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் அவைலபிள். நம்மளுடைய நாக்கு, நம்மளுடைய சுவை, இந்திரிய சுகத்துக்காக. அதே போல அறியாமையில் இருப்பவர்கள், அறியாமையில் அப்படின்னா அவங்க சாப்பிடக்கூடிய விஷயங்கள், மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் இன் அறியாமை. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்தை நம்ம படிக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அறியாமையில நிறைய பேரு அந்த உணவு வகையை சாப்பிட்டு. காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள், நேரமே இல்லை பிரபு. நான் முதல்ல நான் யுஏஇ போகும்போது, தட் வாஸ் அ பேச்சுலர், நாட் அ பேச்சுலர், மேரிடு. ஃபர்ஸ்ட் ஐ வெண்ட், அப்புறம் தான் என் ஃபேமிலி எல்லாம் வந்தாங்க. அப்ப எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிடைச்சாரு. அவங்க எல்லாருமே மேரிடு, ஒய்ஃப் ஆல்சோ ஒர்க்கிங், அண்ட் தட் பர்சன் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங். சாட்டர்டே, அப்போ ஃப்ரைடே வாஸ் ஹாலிடே, வீக்லி ஆஃப் ஃப்ரைடே, முஸ்லீம் கண்ட்ரிங்கிறதால ஃப்ரைடே ரொம்ப பிஸியா இருப்பாங்க அவங்க எல்லாருமே, ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. ஃப்ரைடே காலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா எழுந்துட்டு ஒரு 10 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சாங்கன்னா 2 மணி 3 மணி வரைக்கும் சமைப்பாங்க. என்னடா இவ்வளோ 2 பேருக்கு இவ்வளவு சமைக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா 7 நாளுக்கான ஃபுட்டு அவங்க சமைச்சு ஒவ்வொரு டேட்டு போட்டு, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டேன்னு போட்டு வச்சிருவாங்க. ரைஸ் மாத்திரம்தான் அவங்க காலையில டெய்லி மார்னிங்ல அந்த அம்மா வைக்கும். மற்றபடி சைட் டிஷ்ஷு, சாம்பாரோ, ரசமோ, வாட் எவர் இட் இஸ், தே குக் ஃபார் மினிமம் 5 days தே குக். அந்த மாதிரி நிறைய நடக்குது நமக்கும். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 மணி நேரத்திற்கு மேல் ஒரு உணவு இருந்ததுன்னா
நம்ம வந்து இஸ்கான்ல காலையில சாப்பிட போறோம் அப்படிங்கும்போது சாப்பிட்ட உடனேவே ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணி வாங்கிப்போம். மத்தியானமும் நாங்க சாப்பிடக்கூடாது, இதே பிரசாதத்தை தான் நாங்க மத்தியானமும் சாப்பிடுவோம், இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சதுன்னா நைட்டுக்கும் அதே வச்சு சாப்பிடுவோம். கேட்டா பிரசாதம் தானே பிரபு நான் சாப்பிடுறேன் அப்படின்னு. பட் ஆக்சுவலி இந்த ஸ்லோகத்துல இருந்து பார்க்கும்போது பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இட் ஹேஸ் டு பி குக்டு டு பி சர்வ்டு டு தி சுப்ரீம் லார்ட். பிரசாதமாக நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். டேஸ்டே இல்லாத ஃபுட் எல்லாம் நிறைய இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்குல்ல, கேட்டீங்கன்னா அதுல வந்து ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணுவான். இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா they like a lot of burgers, they like fried items. எனக்கு தெரியும், husband and wife both are initiated. That guy used to take non-vegetarian burger every day evening. அவங்க அம்மா சொல்லுவாங்க, என் பையனுக்கு இது சாப்பிடலைன்னா அன்னைக்கு அவன் அவ்வளவுதான் பிரபு, he become hysteric மாதிரி அவன் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால அவனுக்கு நாங்க பைசா கொடுத்து அனுப்பிச்சிருவோம், அவன் போய் சாப்பிட்டுட்டு வருவான். இது வந்து ஒரு டிவோட்டி ஃபேமிலியில நடக்கிற விஷயம். அந்த பர்கர்ல வந்து என்ன டேஸ்ட் இருக்கு அப்படின்னு அவங்கள கேட்டாதான் தெரியும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. அதுக்காக தான் நம்ம இஸ்கான்லயும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி, அஃப்கோர்ஸ் வி ஆர் கெட்டிங் அன் இன்டர்நேஷனல் டிவோட்டிஸ். அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், டேஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படிங்கிறதால நம்ம அந்த மாதிரி ஒரு உணவு பழக்கம் எல்லாமே நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அதை பிரசாதம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை எடுத்துக்கொள்கிறோம். ஆனா இந்த ஸ்லோகத்தை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சத்துவ குண உணவு அப்படின்னா நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிற அன்னைக்கு நம்ம செய்யற உணவுகள் தான் சத்துவ குணத்துல இருக்கக்கூடிய உணவுகள். அப்படின்னா டெய்லியே நீங்க வந்து ஏகாதசிக்கு செய்ய வேண்டிய உணவுகளை தான் நீங்க செய்யணும், பிரசாதத்தை தான் நம்ம சமைக்கணும். நம்ம அந்த ஒரே ஒரு நாள் மாத்திரம் பண்ணிட்டு மற்ற நாள் எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வசதிக்கு we become temporarily we become rajo, we become tamo, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இது பக்தர்களுக்கே அந்த மாதிரி ஒரு நிலைகள் தான். எதற்காக நாம் பிரசாதத்தை உண்ண வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுகிறது. நீங்க வந்து பிரசாதம் சாப்பிடுங்க அப்படின்னு பார்க்கும்போது எதற்காக சொல்லுங்க பார்க்கலாம். பிரபுஜி உணர்வு, கிருஷ்ண உணர்வு நீங்க எல்லாரும் ஹானஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எல்லாம் தினம் எத்தனை வேளைக்கு சமைக்கிறீங்க? காலையில சமைச்சதுதான் மத்தியானம் சாப்பிடுறீங்களா? இல்ல, எங்க நாக்கு நீளம், எங்க ஆத்துக்காரருக்கு நாக்கு நீளம், அவருக்கு வந்து 3 வேளையும் சமைக்கணும், அப்பதான் சாப்பிடுவாங்க. ஓகே, எனக்கு நைட் இந்த சாம்பார் இருந்தா டெஃபினெட்லி யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், 2 பேருக்கு கொஞ்சமா சமைக்க முடியாது இல்ல. என் பையன்ல இருந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க. அந்த கொஞ்சம் மார்னிங்ல மத்தியானம் சாயங்காலம் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா தான் பண்ண வேண்டி இருக்கும். சோ அதான் அந்த பிரசாதம் நம்ம எதற்காக நம்ம வந்து பிரசாதம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்தாங்கன்னா அந்த மாதிரி பகவான் நம்ம வீட்டுல வந்துட்டு இஃப் யூ ஹவ் இன்ஸ்டால்டு த டைட்டிஸ், வீட்டுல இருக்கு, விக்கிரகம் இருக்கு, விக்கிரக வழிபாட்டு முறை நம்ம செய்யறோம், ஒரு தீட்சை பெற்ற பக்தர்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஒரு சில பேர் தீட்சை இல்லாம வீட்டுல இருக்காது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல பிரபு எங்க வீட்டுல விக்கிரகம்லாம் கிடையாது, நாங்க போட்டோ தான் வச்சிருக்கோம், அதனால வந்து காலையில ஒரு வாட்டி மேபி காலையில வந்து நாங்க we will take some breakfast, வாரத்துக்கு ஒரு நாள் இட்லி மாவு நாங்க அரைச்சி வைப்போம், அதே இட்லி மாவு அப்படிங்கிறதால நாங்க வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ண மாட்டோம், we keep some fruits only. என்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இட்லி மாவு நாங்க அரைக்கிறோமோ அன்னைக்கு தான், அந்த ஃபர்ஸ்ட் டே இட்லி தான் அவருக்கு பகவானுக்கு கொடுப்போம், நாங்க மற்ற நாள்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கும்போது these are all some exceptions. Practically it is happening. கேட்டா கணவனும் அலுவலகத்துக்கு போறாங்க, மனைவியும் அலுவலகத்துக்கு போறாங்க, பல்வேறு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு. பட் அந்த பிரசாதம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த உணர்வுகள், கிருஷ்ண உணர்வுல நம்ம வந்து தொடர்ந்து இருக்கணும், நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிற இடம் அந்த மாதிரி குப்பைகள் சூழ்ந்த இடத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமுதாயம், பௌதீக உலகம் அப்படிங்கிறது கவர்ச்சி நிறைந்தது. அதுல வந்து ரொம்ப எளிமையாக எளிதில் நாம் வந்து சிக்கி தவிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம்.
தட் இஸ் வை தட் கான்சியஸ்னஸ் ஹேஸ் டு பி பியூர் ஆல் த டைம். அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னா இட் இஸ் பிரசாதம், மகா பிரசாதம். பகவானுக்கு நீங்க அர்ப்பணித்து விட்டு அதை நீங்கள் உண்ணும் பொழுது, எப்படி வந்து ஒரு டயாபெட்டிக் பேஷண்ட் கம்பல்சரிலி இஸ் டேக்கிங் டேப்லெட்ஸ், இல்ல பிஃபோர் ஃபுட்டோ ஆஃப்டர் ஃபுட்டோ ஏதோ ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குற டாக்டர் கம்பல்சரியா அவங்க சாப்பிட்றாங்க. எதுக்குன்னா டு கண்ட்ரோல் த சுகர் லெவல். இல்ல அந்த மாதிரி த பியூரிஃபிகேஷன் ஹேஸ் டு பி கண்ட்ரோல்டு, மெயின்டைன். அதுல வந்துட்டு நம்ம கொஞ்சம் கூட மாறவே கூடாது. சைத்தன்ய மகாபிரபு ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ஜெகநாத் புரி கோயிலுக்குள்ள வர முடியாது அப்படிங்கிறதுக்காக அவர் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டு என்ன அப்படின்னா, நித்தியமாக ஜெகநாதருடைய மகா பிரசாதத்தை ஹரிதாஸ் தாக்கூருக்கு அனுப்புவது வழக்கம். யாரு? தன்னுடைய உதவியாளன் கோவிந்தன் மூலமாக. கோவிந்தனுக்கு என்ன வேலைன்னா, காலையில மகாபிரபு வாங்கிட்டு வர்ற பிரசாதம், ஜெகநாத பிரசாதத்தை வந்து ஹரிதாஸ் தாக்கூருக்கு போய் கொடுக்கணும். அப்படி போய் பார்க்கும்பொழுது ஒரு நாள் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ரொம்பவும் சோர்வாக அப்படியே இருக்கும்பொழுது, உடனே அந்த பிரசாதம் என்னால எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறார். படுத்துக்கிட்டே இருக்காரு. படுத்துக்கிட்டே இருக்கும்போது எடுத்துக்க முடியாது அப்படிங்கும்போது, ஏன் முடியல அப்படின்னா, இன்னும் நான் என்னுடைய சாண்டிங்கையே முடிக்கல, என்னுடைய ரெகுலர் சாண்டிங் முடிக்கல, நானு அதை முடிக்காம என்னால எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி சாப்பிடுவது? ஆனால் நீ வந்து மகா பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்க, பகவானுடைய மகா பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்க, அதை நான் எப்படி புறக்கணிப்பது? ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் என்ன சொல்றாரு அவரு? நான் சாண்டிங் ரெகுலர் சாண்டிங் நான் முடிக்கல. அடுத்தது ஐ நீட் டு ஹானர் த மகா பிரசாதம் விச் யூ பிராட். ஏதா பலி மகா பிரசாத கொரிலே வந்தனா ஏக ரஞ்சலானா தாரா கரிலே பக்ஷனா. இந்த மகா பிரசாதம் அப்படிங்கும்போது பகவானுக்கு இணையானது. பகவானை வந்துட்டு நீங்க பிரார்த்தனை செய்யும் போது கோயிலுக்கு போறீங்க, விக்கிரகத்தெல்லாம் பாக்குறீங்க, பார்த்துட்டு பகவானுக்கு நீங்க வந்து ஒரு மரியாதை செலுத்தாமல் யாராச்சும் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு அபராதமோ, அது போல அந்த மகா பிரசாதத்தை புறக்கணிப்பது ஒரு அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சமா ஒரு சின்ன போர்ஷன் அந்த மகா பிரசாதத்துக்கு வந்து மரியாதையை செலுத்திவிட்டு அதை எடுத்துக்கொள்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, மகா பிரசாதம் பகவான் கிருஷ்ணரை விட நாம ரூபம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நாமத்திற்கும் ரூபத்திற்கும் மாற்றம் எப்படி கிடையாதோ அது போல பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்த மகா பிரசாதம் பகவான் கிருஷ்ணருக்கு இணையானது. கரில வந்தனா அவர் சொல்றாரு. சோ ஐ எம் ஆஃபரிங் மை பிரேயர்ஸ் டு திஸ் மகா பிரசாதம் பகவான். அதனால பிரசாதம் நம்ம சாப்பிடணும். எதற்காக நம்ம சாப்பிடணும் அப்படின்னா, we are doing a favor to Krishna. அனுகூல்யேன கிருஷ்ணானு சீலனம். அவருக்கு வழங்கப்பட்ட பிரசாதத்தை நீங்க எடுத்துக்கொள்வது அப்படிங்கும்போது நீங்க பகவானுக்கு ஒரு அனுகூலமான ஒரு சேவகம் செய்கிறீர்கள். அப்படின்னா அந்த பிரசாதம் நீங்க செய்யறீங்க அப்படிங்கும்போது எப்படிப்பட்ட ஒரு பிரசாதத்தை நீங்கள் செய்வீர்கள்? அந்த மாதிரி ஒரு பிரசாதம் செய்துவிட்டு பகவானுக்கு நீங்கள் மரியாதை செலுத்துவதற்கு அது உத்தமமான ஒரு பக்தி தொண்டாக பார்க்கப்படுகிறது. So how important is to take the prasadam every day? Bhaktivinoda Thakur சொல்ற, கிருஷ்ணா படா தயோமாய் ஹரி போரே ஜிஹ்வாஜாய் சிவ பிரசாத அன்ன அதிலோபாய். நம்ம எல்லாமே வந்து அந்த மகா பிரசாதம் சொல்றோம் இல்லையா, மகா பிரசாதம் சொல்லும்போது கிருஷ்ணோ போடோ தயாமாய் ஹரி போரே ஜிஹ்வாஜாய் சிவபிரசாத அன்ன திலோபாய். கிருஷ்ணர் மிகவும் கருணை வாய்ந்தவர். கருணை வாய்ந்தவர் என்னன்னா, நம்ம இந்த பௌதீக வாழ்க்கையில் பல்வேறு வகையான பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கு. பல்வேறு வகையான உணவுகள் நமக்கு இந்த பௌதீகத்தில் கிடைக்கின்றன. ஆனால் பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படும் போது மிகவும் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை நாம் பகவானுக்காக வழங்குகிறோம். அந்த கருணையை பகவான் மீண்டும் நமக்கு தருகிறார். அவ்வளவு களங்கம் நிறைந்த ஒரு பௌதீக உலகத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது பகவான் அந்த அசுத்தத்திலிருந்து நம்மை வெளியேற்றுவதற்காக அவர் அவ்வளவு பெரிய ஒரு கருணையை நமக்கு தருகிறார். பல்வேறு வகையான சந்தோஷங்கள் நமக்கு அந்த பிரசாதம் மூலமாக நமக்கு கிடைப்பதற்கு பகவான் ஆன்மீக சந்தோஷம், நாட் தட் நீங்க சாப்பிட்ட உடனே அப்படியே உங்களுக்கு வந்து பௌதீக ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தோஷம், அப்படி கிடையாது. அந்த ஆன்மீக விஷயங்களில் உங்களுக்கு பல்வேறு வகையான சந்தோஷங்கள் கிடைக்க வேண்டும். எதற்காக கோயில்ல வந்துட்டு நம்ம வந்து பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம பண்றோம்?
நம்மளும் வந்து பிரசாத டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நாமே ஏன் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். மிகப்பெரிய ஒரு சேவையாக நீங்க வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி கல்யாணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு இட் இஸ் அ ஃபெஸ்டிவல் ரிச்சுவல்ஸ். எப்படி நம்ம வந்து வீட்டுல ஒரு கல்யாணம் பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷமாக எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அமக்கலமாக சிறப்பாக நம்ம செய்யறோமோ, அது போல பகவான் கிருஷ்ணருக்கு நாம் செய்யக்கூடிய நித்திய செயல்பாடுகள் அனைத்துமே ஒரு கல்யாணத்திற்கு இணையாகுது. கல்யாண செயல்பாடு. இந்த கல்யாண செயல்பாடு என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் யூ கேன் கால் பீப்புள், யூ கேன் டூ அ சாண்டிங், ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், எல்லாருக்கும் நீங்க பிரசாதத்தை கொடுக்கலாம். அந்த பிரசாதம் கொடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா, நீங்கள் பகவான் கிருஷ்ணரை நீங்கள் அனைவருக்கும் தருகிறீர்கள். மிகவும் தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களை நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் மேலோங்கி செல்வதற்கு, they are just getting elevated themselves. அந்த கான்சியஸ்னஸ், பியோர் கான்சியஸ்னஸ் நம்ம எடுத்துட்டு வரீங்க. சோ பகவானுக்கு பிரார்த்தனை செய்வது, பக்தி தொண்டு எப்படி ஒரு மிகவும் சிறந்ததாக நாம் பார்க்கிறோமோ, அது போல அறியாமையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கருணையை நீங்கள் எப்படி காண்பிக்க முடியும் என்றால், பிரசாதம் வழங்குவதன் மூலமாக. ஒவ்வொரு ஆலயத்திலும், இஸ்கான் ஆலயத்துல வந்து பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து நம்ம எதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் நம்ம தருகிறோம் என்றால், இது போன்ற ஒரு கருணை, பகவான் கிருஷ்ணரை நாம் அவர்களுக்கு தருகிறோம் இந்த பிரசாதம் மூலமாக. சோ அதனாலதான் எவ்வளவு முக்கியமானது சத்துவ குணத்தில் உண்ணக்கூடிய உணவு வகைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு 3 ஸ்லோகங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்லோகத்திலயுமே வந்து பல்வேறு வகையான விஷயங்களை பத்தி கூறப்பட்டிருக்கிறது. பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அட் எனி காஸ்ட் நம்ம வந்து முடிந்த அளவிற்கு நம்ம வந்து பிரசாதத்தை எடுத்துக்கொள்வதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக எவ்வளவு நீங்கள் பிரயத்தனப்படுகிறீர்களோ, உங்களால முடிஞ்சது என்னவோ அதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய உணவு பழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த பர்போர்ட், லாஸ்ட் பேராகிராஃப், பர்போர்ட் நாட் லாஸ்ட் பேராகிராஃப், அந்த ஃபுல் பர்போர்ட்டை நீங்க படிங்க. கோகுல மாதா மாதாஜி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நீங்க படிங்க, அனிதா மாதாஜி செகண்ட் பேராகிராஃப், குணமை மாதாஜி தேர்ட் பேராகிராஃப். கோகுல மாதா மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸ்லோகா 10க்கான பொருளுரை தானே பிரபுஜி சொல்றீங்க? ஆமா மாதாஜி, அதுக்குதான் இருக்கு பொருளுரை. 10க்கானது 3 பேராகிராஃப், ஆளுக்கு ஒரு பேராகிராஃப் படிங்க. ஓகே பிரபுஜி, நன்றி. ஹரே கிருஷ்ணா. உணவின் நோக்கம் ஆயுளை நீடித்து மனதை தூய்மைப்படுத்தி உடல் பலத்தை பலப்படுத்துவதாகும். உணவின் ஒரே குறிக்கோள் இதுவே. கடந்த காலத்தின் பெரும் முனிவர்கள் வாழ்நாளை அதிகரிக்க கூடியதும் உடல் ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடியதுமான பால் பொருட்கள், சர்க்கரை, அரிசி, கோதுமை, பழங்கள் மற்றும் காய்கறிகளை உணவுகளாக தேர்ந்தெடுத்தனர். இத்தகு உணவுகள் சத்வகுணத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் பிரியமானவை. சமைக்கப்பட்ட சோளம், வெல்லப்பாகு போன்ற இதர உணவுகள் நேரடியாக உண்பதற்கு உகந்தவையாக இல்லாவிடினும் பால் அல்லது வேறு உணவுப் பொருட்களுடன் கலக்கப்பட்டு சுவையூட்டப்படுகின்றன. அதன் பின்னர் அவையும் சத்வகுணத்தில் இருப்பவை ஆகிவிடுகின்றன. இந்த உணவுப் பொருட்கள் யாவும் இயற்கையிலேயே மிகவும் தூய்மையானவை. தீண்டத்தகாத பொருட்களை மது, மாமிசம் போன்றவற்றிலிருந்து இவை முற்றிலும் வேறுபட்டவை. 8வது பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கொழுப்பு சத்து மிக்க உணவுகளுக்கும் மிருகங்களை கொல்வதால் அடையப்படும் கொழுப்பிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. எல்லா உணவுகளிலும் மிகச் சிறந்ததான பாலின் உருவில் மிருகத்தின் கொழுப்பு நமக்கு கிடைக்கின்றது. பால், வெண்ணெய், பாலாடைக்கட்டி போன்ற பொருட்கள் மிருகத்தின் கொழுப்பை அப்பாவி மிருகங்களை கொல்வதற்கான தேவை ஏதுமின்றி வழங்குகின்றன. மிருகவதை நடைபெறுவதற்கு ஒரே காரணம் கொடூர மனப்பான்மையே. தேவையான கொழுப்பு சத்தை பாலின் மூலமாக பெறுவது நாகரிகமான வழிமுறை. மிருகங்களை கொல்வது காட்டுமிராண்டித்தனம். பட்டாணி, பருப்பு, முழு கோதுமை போன்றவற்றில் புரத சத்து தாராளமாக உள்ளது. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண. கசப்பான, உப்பு கரிக்கின்ற, மிகவும் சூடான,
அல்லது மிளகாய் அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்கள் வயிற்றில் உள்ள கபத்தை குறைத்து வியாதிக்கு வழிவகுப்பதால் துன்பத்தை கொடுக்கின்றன. இவை ரஜோ குணத்தின் உணவாகும். பழைய உணவு இருளான தமோ குணத்தை சேர்ந்தது. சாப்பிடுவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பு சமைக்கப்பட்ட எந்த உணவும் இறைவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை தவிர தமோ குணத்தில் இருப்பதாகவே கருதப்படுகின்றது. ஊசி போவதால் துர்நாற்றத்தை தரும் அத்தகு உணவு தமோ குணத்தில் இருக்கும் மக்களை அடிக்கடி கவருகின்றன. ஆனால் சத்துவ குணத்தில் இருப்பவர்களை வெறுப்பூட்டுகின்றன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. எண்ணல்பட்ட உணவுகள் முழுமுதற் கடவுளுக்கு முதலில் படைக்கப்பட்டவையாக இருந்தால் அல்லது சாதுக்களால், குறிப்பாக ஆன்மீக குருவினால் முதலில் உண்ணப்பட்டதாக இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இல்லாவிடில் எச்சில்பட்ட உணவுகள் தமோ குணத்தை சேர்ந்தவையாக கருதப்படுகின்றன. அவை தொற்று நோய்களை அதிகப்படுத்துகின்றன. அத்தகைய உணவுகள் இருண்ட குணத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் சுவையானவையாக இருந்தாலும் சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் அவற்றை விரும்புவதில்லை, கூட இல்லை. பரமபுருஷ பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதமே மிக சிறந்த உணவாகும். காய்கறிகள், மாவு மற்றும் பாலினால் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் பக்தியுடன் படைக்கப்படும் போது அவற்றை தாம் ஏற்றுக்கொள்வதாக பரமபுருஷ பகவான் பகவத்கீதையில் கூறுகிறார். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம். பரமபுருஷ பகவானால் ஏற்றுக்கொள்ளப்படும் பொருள்களில் பக்தியும் அன்புமே தலை சிறந்தவை என்பது உண்மையே. இருப்பினும் பிரசாதமானது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாஸ்திர விதிகளின்படி தயாரிக்கப்பட்ட பரமபுருஷ பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாத உணவு நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்பு தயாரிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகும். ஏனெனில் அது தெய்வீகமானதாகும். எனவே உணவை களங்கமற்றதாக, சாப்பிடத்தக்கதாக மற்றும் எல்லாருக்கும் சுவையானதாக மாற்ற ஒருவன் அதனை பரமபுருஷ பகவானுக்கு நைவேத்தியம் செய்தல் அவசியம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த பிரசாதம் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்தோம். நீங்க எல்லாமே யுவர் ஆல் இன் கிரகசாஸ்திரம், எல்லாருமே உணவுகள் நீங்க தயாரிக்க வேண்டியது. உங்களுக்கான சவால்கள் என்ன? இப்ப இது படிச்சோம் இல்லையா? இந்த 3 வகையான குணங்களில் செய்யக்கூடிய உங்களுடைய சவால்கள் என்ன? சவால்களை நீங்கள் எதிர்நோக்குகிறீர்கள் உங்களுடைய டெய்லி லைஃப்ல? வாட் சேலஞ்சஸ் யூ ஆர் ஃபேசிங்? ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ், இப்போ நம்ம போகா செய்யும் போது பகவானுக்காக செய்யணும் அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம். ஆனா அந்த கான்சியஸ்ல செய்ய முடியறது இல்ல. அவங்களுக்கு, பசங்களுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, உடம்புக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காது. இந்த இது கண்டிப்பா சேலஞ்சா இருக்குங்க பிரபு. ஓகே, வெரி குட். அப்புறம் வேற யாராச்சும்? பிரபுஜி, இதுல இந்த பர்போட்ல மில்க், சுகர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எங்க வீட்டுல எல்லாம் மில்க், சுகர் ரெண்டுமே அலர்ஜியான ஒரு இதனால பகவானுக்கு டெய்லியே பகவானுக்கு மில்க் கூட வைக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கு. ஏன்னா சாப்பிடறதுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிறது. சேலஞ்ச். ஓகே, இட் இஸ் a very big challenge actually. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரசாதம் மிச்சமாவறத தடுக்க முடிய மாட்டேங்குது. ஒரே ஒரு நிமிஷம். சாரி, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரசாதம் மிச்சமாறத தடுக்க முடிய மாட்டேங்குது. அது கொஞ்சம் சவாலா இருக்கு பிரபுஜி. அப்புறம் மீதி மீறத கொட்ட முடியாது, குப்பையிலயும் கொட்ட முடியாது. வேற வழி இல்லாம அதை வச்சு சாப்பிட வேண்டியதாயிடுது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பகவானுக்கு படைக்கும் போது உப்பு கொஞ்சம் கம்மியா பண்ணிடுவோம். அப்ப நம்ம சாப்பிடும் போது அதுல உப்பு போட்டுக்குவோம் பிரபுஜி. ஆக்சுவலி பிரசாதம் ஆஃபர் பண்ணோம்னா அப்படியே தானே நம்மளும் சாப்பிடணும். பகவானே அதான் சாப்பிடறாருங்கிற மாதிரி கிளாஸஸ்ல நம்ம அட்டன் பண்ணிருக்கோம். ஆனா அதை அவாய்ட் பண்ண முடியல பிரபுஜி. எல்லாருமே நம்ம சாப்பிடும் போது அது கொஞ்சம் டேஸ்டா மாத்தி சாப்பிடுறோம். சோ அது தப்புன்னு தெரியும், பட் அன்அவாய்டபிள் மாதிரி இருக்குங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தமோ குணத்துக்கு போயிடுறீங்க பிரபுஜி. அது ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு.
அதான் வந்து நம்ம வந்து சத்துவ குணத்துல நம்மளால உணவு தயாரிக்க முடியுமா, அதனுடைய முழு பலனை அடைய முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய சவால். நம்ம டெய்லி சமைக்கும் போது, பிரசாதம் கொடுக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து பகவானுக்கு பிடிக்குதோ இல்லையோ, பையனுக்கு பிடிக்கணும், கணவருக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம செய்யறோம். அதே போல நமக்கு வந்து இந்த இந்திரிய கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளால முழுமையாக கடைபிடிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயம் தெரியாது. நம்ம வந்து சத்துவ குணத்துல சமைக்கணும்னு ஆரம்பிச்சாலும் கூட அந்த ஃப்ரைடு ஐட்டம்ஸ் வேணும், கொஞ்சம் ஸ்பைசியா வேணும், கொஞ்சம் சால்ட்டியா வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் நம்ம செய்யும்போது அது ஒண்ணு. அதே மாதிரி உணவு கெட்டு போகாம இருக்க முடியுமா, நீங்க சொன்ன மாதிரி கோயிலுக்கு போயிட்டு எடுத்துட்டு வர்ற விஷயம் பிராக்டிக்கலா எனக்கே அப்படிதான் நடக்குது. நான் வந்துட்டு அந்த பகவான் சயன ஆரத்தி சேவைக்கு போகும்போது எனக்கு அந்த நேரத்துல பகவானுக்கு வந்து கீர் ஆஃபர் பண்ணுவாங்க. அப்போ வந்து டிவோட்டிஸ் கம்மியா தான் இருப்பாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாலும் கூட மிச்சம் இருக்கும். அது வந்து பண்ண வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு வீட்டுக்கு எடுத்துட்டு வருவோம். அது கீர் பண்றவங்க வந்து அவ்வளோ சுகர் போட்டு எவ்வளோ ஸ்வீட்டா கொடுக்க முடியுமோ ஜெகநாதருக்கு அவ்வளோ ஸ்வீட்டா அதை எடுத்துட்டு வருவோம். எடுத்துட்டு வந்து நீங்க சொன்ன மாதிரி அதை வேஸ்ட் பண்ணாம அதை குடிக்கணுமே அப்படின்னு எல்லாருமே வீட்டுல வந்து சுகர் பேஷண்டா இருந்தாலும் கூட அதை வந்து நம்ம குடிக்கணும், பகவானுக்கு பண்ணதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த சேலஞ்சஸ். ஸோ இதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், ஒரு சில பேர் வந்து பிரசாதமே பண்ணாம மற்ற நேரங்கள்ல என்னைக்கு முடியுதோ எப்ப முடியுதோ அப்ப மாத்திரம் பிரசாத உணவை சாப்பிட்டுட்டு மற்ற நேரங்கள்ல எது கிடைக்குதோ அதை சாப்பிடலாம் அப்படிங்கிற நிலையெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கு. நாட் தட் எவ்ரிபடி கேன் சே 100% நான் பிரசாதம் தான் சாப்பிட்றேன் அப்படின்னா சொல்ல முடியாது. ஸோ அது நம்மளுக்காக ஒரு செல்ஃப் ஆஸ்டரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பிரசாதத்தை தான் நான் உண்ண வேண்டும், நான் எது செஞ்சாலும் பகவானுக்கு அதை நான் ஆஃபர் பண்ணிட்டு தான் நான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து எடுத்துட்டு வந்தோம்னா அதுல இருந்து நமக்கு நிச்சயமாக பாத்தீங்கன்னா பழைய ஆச்சாரியர்கள் அவங்கெல்லாம் என்னுடைய உடம்பு பலகீனமா போயிடுமே அப்படின்னு நிறைய கருத்துக்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. இஸ்கான் ஃபுட் எல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, நீங்க என்ன எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க, உங்க உடம்புல வந்து புரோட்டீனே கிடையாது, உங்களுக்கு வந்து கொழுப்பு சத்தே உங்க உடம்புல சேர மாட்டேங்குது, நீங்க எப்படி ஆரோக்கியமா இருப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது அதற்குத்தான் நம்ம வந்து பால் பொருட்கள், அதுவும் ஒரு சில பேர் வந்து தே கோ டு ஆயுர்வேதிக், தே செட் யூ ஷுட் நாட் டேக் மில்க் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா இப்ப வர்ற பால்ல கலப்படம் நிறைய இருக்கிறதால அது மாதிரி பண்ண முடியாது. தூய்மையான பசும்பால் வந்து எந்த விதமான உடல் நல கேடு தரவே தராது, நிச்சயமா தராது. அது கிடைக்கல அப்படிங்கிறதால நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஆயிடுது. புரோட்டீன் என்கிட்ட இல்ல, புரோட்டீன் எனக்கு வேணும், புரோட்டீன் எனக்கு வேணும் அப்படின்னா அதற்கு நிறைய ஆல்டர்னேட் தானிய வகைகள் நிறைய இருக்கு. நமக்கு புரோட்டீன் ஹெல்த்ல எனக்கு சேர்க்கணும், எனக்கு வந்து கொழுப்பு சத்து நிறைய உடம்புல வேணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் நம்ம மாத்திக்கலாம். அதை விட்டுட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டாதான் எனக்கு ஐ கெட் ஃபேட்டு, ஐ வாண்ட் புரோட்டீன் அப்படின்னு ஒரு சில பேர் தே ப்ரிஃபர் எக், தே ப்ரிஃபர் சிக்கன் புரோட்டீனுக்காக. அவங்களுடைய ஆர்குமெண்ட் உண்மையான ஒரு உணவு பகவானுக்கு எல்லாமே பகவான் கொடுத்திருக்காரு, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிரசாதமாக பார்த்து நம்ம அதை ஏற்றுக்கொண்டால் நம்மளுடைய உணர்வுகள், இந்த உணர்வுகள் எதற்கு ரொம்ப தூய்மையாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த ஜென்மத்திலேயே, அதாவது இந்த ஜீவராசி இந்த பிறவியிலேயே நம்ம வந்து ஒரு முழு பலனை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சென்ற அத்தியாயத்துல பார்த்தோம், அதற்கு முந்தைய அத்தியாயத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த எப்படி அந்த ஆலமரமானது இந்த பௌதீக உலகில் சிக்கி கொண்டு நம்ம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி அந்த அவஸ்தையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் பல்வேறு வகையான செயல்கள், நீங்க வெறும் பக்தி மாத்திரம் கிடையாது, உங்களை how we are purifying ourselves அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தரக்கூடிய ஒரு சாப்டர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ இதோட நம்ம வந்து நிறுத்திக்கலாம் 10 ஸ்லோகத்தோட. நாளைக்கு we will have a group discussion. காரணம் என்ன அப்படின்னா நாளையில இருந்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே ஒரு 4 பகுதியாக பிரிக்கப்படுகிறது. இந்த 4 பகுதியாக பிரிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு குணத்திற்கு ஏற்றாற் போல என்னெல்லாம் நடவடிக்கைகள் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு தரக்கூடிய சாப்டர்ஸ் 11 to சாக்ரிஃபைஸ்னா என்ன பண்ணும், தானம் என்ன, யாகம் என்ன, எந்தெந்த
குணங்கள்ல என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபுல்லாவே 11 to 28 ஒரு 18 ஸ்லோகங்களுமே வந்து நம்ம நாளைக்கு குரூப் டிஸ்கஷன் பண்ண போறோம். பண்ணிட்டு we will have complete understanding about the chapter. குணங்களால நம்ம பக்தி எப்படி நமக்கு பாதிப்பு அடைய போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்க போறோம். என்ன காரணம் என்னன்னா, குணங்கள் ரொம்ப 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 முக்கியம். ஒருவனுக்கு வந்து பக்தியில வளர வேண்டும் அப்படின்னா அந்த குணங்களை நம்ம வந்து டெவலப் பண்ண முடியலன்னா நம்மளால நிச்சயமாக இந்த வாசனாஸ் மூவிங் இன் டு த நெக்ஸ்ட் பாடி இஸ் பிகாஸ் ஆஃப் த குணாஸ் மோட்ஸ். அதை வந்து நம்ம கரெக்டா ஸ்டாப் பண்ணல அப்படின்னா நமக்கு அந்த வாசனா will carry over to our next body. That cycle will not get stopped. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் ஆக்சுவலா சொல்ல போனோம். இந்த சாப்டர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் பகவத்கீதால. ஸோ நாளைக்கு நம்ம அந்த மாதிரி we will try to have the group discussion tomorrow. ஸோ இன்னைக்கு நம்ம இதோட கிளாஸை நம்ம நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா வெயிட் ஃபார் சம்.